கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். பல மாதங்களாக நாம் இதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் என்றால், விசுவாசிகளுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த பொருளாதார ஆசீர்வாதங்களை பற்றி பார்க்கும்போது விசேஷமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை முன்பாக வைத்துதான் அதற்கான பதிலை பல கோணங்களிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். என்னவென்றால், பொதுவாகவே கர்த்தரால் முடியும், கர்த்தரால் கூடும், கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறீங்க, கர்த்தர் வல்லவர்னு சொல்கிறீங்க, அவரால் ஆகாத காரியமெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்கிறீங்க, அசாத்தியங்களெல்லாம் சாத்தியமாக்குகிறார் என்றெல்லாம் பாட்டெல்லாம் வேற பாடுறீங்க. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு சொல்கிற மாதிரி இல்லையே என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. எனக்கும் சின்ன வயசில் இருந்துச்சு, இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் சின்ன வயசில் இருந்துச்சு. இதற்கு நான் பதிலை அன்றைக்கு இருந்த இதனுடைய மூத்த விசுவாசிகள்லாம் கேட்கும்போது அவங்க சொன்ன பதில்கள் எல்லாமே வேதத்துக்கு முரண்பாடாகவே இருந்தது. எல்லாமே மாற்றி மாற்றியே சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்படி தான் பிரதர், இதான் தம்பி, இதான்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையுமே தவறுதலாகவே சொல்ல ஆரம்பித்தாங்க. நானும் சின்ன வயசில் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா அதை தான் என் மனதுக்கு கொண்டு போய் வைக்க ஆரம்பித்தேன். ஏன்னா சின்ன வயசில் பிள்ளைகளுக்கு எதை சொன்னாலுமே அப்படியே நம்பிடுவாங்க இல்லையா. ஆனால் ரட்சிக்கப்பட்ட புதுசு, நான் சின்ன பிள்ளைன்னா ஆவிக்குரிய சின்ன பிள்ளையாக இருந்தேன். அதனால் மூத்த விசுவாசிக்கு சொல்கிற கருத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு நானும் ரொம்ப காலமாகவே நான் வேறு காரியம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ இதனால தான் ஒருவேளை விசுவாசிங்க நல்லா இல்லை என்கின்ற ஒரு காரியத்தை மனதில் தவறான ஒரு காரியத்தை கொண்டு போய் உள்ளே வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கு இந்த வேதத்தெல்லாம் நான் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேனோ, வேதாகம கல்லூரிக்கு போய் இதெல்லாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேனோ, அன்றைக்கி தான் என்னுடைய மனக்கண்கள்லாம் திறக்க ஆரம்பிச்சது. அப்போ தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய சத்தியங்களை புரிந்து கொண்டேன். அதில் இந்த சத்தியமும் ஒரு சத்தியம். விசுவாசிகள் ஏன் இன்றைக்கி நல்லா இல்லை என்கிற சத்தியத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். ஹலோ, அப்போ கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். எல்லா விதங்களையும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். நம்முடைய அத்தியாவசியமான எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். நம்முடைய குறைவுகளெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குகின்ற தேவன். இன்னும் சொல்லப்போனால் நம்ம நன்றாக இருப்பதே கர்த்தருக்கு அவ்வளோ பிரியம். கர்த்தருடைய சித்தம் அதுதான். கடவுளுடைய நோக்கமே அதுதான். என்ன நோக்கம்? அவருடைய சித்தம் என்ன? பைபிள் அடிக்கடி நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, பரமண்டலங்களிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லி ஒரு பிரபலமான ஒரு ஜெபம் நம்ம அநேக நேரத்தில் நம்ம ஏறெடுக்கிறோம். அப்போ பரலோகத்தருடைய சித்தம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய திட்டம் என்ன, அவருடைய தீர்மானம் என்ன, அவர் என்ன டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு என்பதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை குறித்த நல்ல காரியங்களை தான் அவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கல்வாரி சிலுவைக்கு போனது எல்லாமே எதற்கு என்று நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நல்வாழ்வுக்காக தான், நம்ம நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் மீட்டார் என்கின்ற காரியத்தெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாலே, பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் தன் நிருபங்களை எழுதும் பொழுதெல்லாம் அவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை எழுதி வச்சிருக்கிறார். சுவிசேஷத்தில் அவர் எப்படி மரித்தார் என்பதை பற்றி போடப்பட்டிருக்குது. நிருபங்களெல்லாம் படித்து பார்க்கும்போது அவர் ஏன் மரித்தார், ஒய் என்கின்ற ரீசன் என்ன? நாம் நன்றாக இருப்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது, அவருடைய நோக்கமாக இருக்கிறது, அவருடைய சித்தமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம நன்றாக இருப்பது தான் கர்த்தருடைய திட்டம், அவருடைய சித்தம் என்பதை நம்ம அறிந்து கொள்கின்றோமோ அன்றைக்கு தான் வாழ்க்கை நல்லா இருக்குது. இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கை ஏன் நல்லா இல்லை என்பதற்கு இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா அது குறித்த ஒரு அறிவு குறைவாகவே இருக்குது. என்ன குறைவாக இருக்குதுன்னா, கடவுள் நான் நல்லா இருக்கிறத அவர் விரும்புகிறாரா என்கின்ற ஒரு 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 பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களை நம்மளை எடுத்துக்கொண்டு நம்ம பார்ப்போம்னா, நிறைய பெற்றோர்கள் அவர்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் மோசமாக இருக்கிறத யாருமே விரும்புறது கிடையாது, இல்லைங்களா? இன்றைக்கி நீங்களே நம்மளை எடுத்துக்குவோம். இன்றைக்காவது நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறத நம்ம விரும்புவோமா? நம்ம பிள்ளைங்க பிச்சை எடுக்கிறத நம்ம விரும்புவோமா? நம்ம பிள்ளைங்க ஒரு இடத்துல போய் நின்று கேட்குறத நம்ம விரும்புவோமா?
நம்ம பிள்ளைங்க வந்து ஒரு ஓலை குடிசையில் வாழ்கிறத விரும்புவோமா? நம்ம பிள்ளை வந்து டெய்லியும் பழைய சோறை சாப்பிட்றத விரும்புவோமா? கிடையாது. பாருங்கள், எந்த ஒரு பெற்றோரும் அப்படி விரும்புறது கிடையவே கிடையாது. அப்படி ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க கஷ்டப்படுறதை நீங்கள் விரும்புனீங்கன்னா ஒரு நல்ல தகப்பனே கிடையாது, நல்ல பெற்றோர்களே கிடையவே கிடையாது. இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், சாதாரண பெற்றோர்கள் கூட ஒரு ஏழை பெற்றோர்கள் கூட, ஒரு நடுத்தர பெற்றோர்கள் கூட பார்த்திங்கன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டாவது தாம் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். யோசிச்சு பாருங்கள், தப்பு பண்ணுற பெற்றோர்கள், இன்னும் சொல்ல போனால் அந்த குடிகார பெற்றோர்கள்லாம் எடுத்து பாருங்கள். உதாரணத்துக்கு அவங்கள எடுக்கிற, மற்றபடி எல்லா மோசமான லெவலில் இருக்கிற பெற்றோர்கள் கூட பார்த்திங்கன்னா தங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க. யோசிச்சு பாருங்கள், எல்லா பெற்றோர்களுமே இந்த உலகத்தில் நல்ல பெற்றோர்களாக இருக்கட்டும், மோசமான பெற்றோர்களாக இருக்கட்டும், தப்பு செய்கிற பெற்றோர்களாக இருக்கட்டும், எல்லா பெற்றோர்களுமே பார்த்திங்கன்னா தங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறாங்க. ஆகவே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளாம் கொடுக்க தெரிந்திருக்கும் போது என்னையை மட்டும் ஏன் நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க? என்னையை மட்டும் ஏன் தப்பாக எடை போடுறீங்க? நீங்கள் பாரு, கிறிஸ்துவ சபைகளை அதிகமாக தேவனை பற்றி ஒரு தப்பான ஒரு படத்தை தான் காமிச்சிட்டு இருக்குதாங்க. நானும் சின்ன வயசில் நிறைய கேட்டதெல்லாம், கர்த்தரை அடிக்கிறாரு, கர்த்தர் நொறுக்கிறாரு, கர்த்தர் தான் உனக்கு இந்த பிரச்சனையை கொடுக்குறாரு, கர்த்தர் தான் பாடுகளை கொடுக்குறாரு, கர்த்தர் தான் அந்த உபத்திரவத்தை கொடுத்துட்ருக்கிறாரு, கர்த்தர் தான் அந்த வியாதியை கொடுத்துட்ருக்கிறாரு. இன்னும் சொல்ல ஆரம்பித்தாங்க, வியாதி வந்து கடவுள் நம்ம கொடுக்கின்ற மறைமுகமான ஆசீர்வாதம் என்று அப்படியே தப்பாக சொல்ல ஆரம்பித்தாங்க. வியாதி வந்து கடவுளுடைய மறைமுகமான ஆசீர்வாதம்மா. யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் கேட்டு பாருங்கள். ஆரம்பத்தில் வந்து கடவுளை பற்றி சில நேரத்தில் வந்து தப்பான ஒரு எண்ணங்கள் தான் அதிகமாக உருவாக ஆரம்பிச்சது வந்து. ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஏன்பா ஒரு பொல்லாத பெற்றோர்களே தாம் பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு, இன்னும் சொல்லப்போனால் சில பேர் தாம் உயிரை கொடுத்து கூட பிள்ளைகளை காப்பாற்றுறாங்க, தான் ஜீவனே கொடுத்து. சில பேர்லாம் கிட்னி அடகு வச்சு கூட பார்த்திங்கன்னா, கிட்னி விற்றுலாம் பார்த்திங்கன்னா, நமக்கு தான் 2 கிட்னி இருக்குல்ல, ஒரு கிட்னியை கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், பிள்ளைகளை காப்பாற்றணும். எவ்வளோ பேர் அந்த மாதிரிலாம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் வந்து. எப்படியாவது பிள்ளைகளை காப்பாற்றணும், எப்படியாவது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்று சொல்கிறதுக்கு பாருங்க. கர்த்தர் சொல்கிற, ஏன்பா இவங்களே இப்படி செய்யும்போது உன்னுடைய பரலோக தகப்பனாகிய நான் உனக்கு நன்மைகளை கொடுக்காமல் இருப்பேனா? நிச்சயம் அல்லவா, அதிகம் உனக்கு நன்மையானதை தருவது, நன்மையானதை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா. சொல்கிறார், நிச்சயம் அல்லவான்றார். அதிக நன்மையானது செய்வது அதிக நிச்சயம் அல்லவா. ஆகவே தான் பாருங்கள், இன்றைக்கி கடவுளை பற்றி தப்பான கோணங்களில் சபைகள் போதித்து வைத்து விட்டபடினால தான் நான் உங்களுக்கு வந்து பல கோணங்களில் கடவுளை பற்றி நல்ல எண்ணங்களை கொடுக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு நிலையில் இருக்கின்றேன். அதாவது பல கோணங்களை காமிக்கிறோம். ஏன் வந்து நீங்கள் ஏன் நம்ம நல்லா இல்லை என்பதற்கு ஒரு காரணத்தை மட்டும் பற்றி பேசலை. பல கோணங்களில், பல விஷயங்களில், பல கோட்பாடுகள் மூலமாக, பல பிரமாணங்கள் மூலமாக எப்படியெல்லாம் கடவுளை பற்றி ஒரு உயர்ந்த எண்ணங்களை கொடுக்க வேண்டுமோ அந்த எண்ணங்களெல்லாம் நாம் என்ன பண்ணுறோம், கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் பாருங்கள், பெற்றோர்கள் வந்து தாம் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு விரும்பும்போது கர்த்தர் மட்டும் நீங்கள் கஷ்டப்படுவதை விரும்புவாரா? நான் கேட்குற கேள்வி என்ன, கர்த்தர் மட்டும் நீங்கள் கவலைப்படுறதை விரும்புவாரா? கர்த்தர் மட்டும் நீங்கள் கண்ணீர் வடிப்பதை விரும்புவாரா? கர்த்தர் மட்டும் நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து பிச்சை எடுக்கிறத விரும்புவாரா? கிடையவே கிடையாது. வந்து சில பேர் பாருங்கள், யோபு போல பேச ஆரம்பிப்பாங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் வந்து அவரை விட மாட்டேன், அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன்ற மாதிரி. யோபு பாருங்கள், அந்த இடத்துல வந்து தன்னை ஒரு பெரிய ஆளாக காமிக்கிறான். அதாவது கடவுளை விட இவன் ரொம்ப பெரிய மிஞ்சிற நீதிமான் மாதிரி காமிக்கிறாரு பாருங்க. சில பேர் அப்படி தான் பாரு இப்படி பிடிச்சிக்குவாங்க, கடவுளை கொன்று போட்டாலும் அப்படின்னுவாங்க வந்து. அப்போ கடவுளை கொன்று போட்டாலும் அப்புறம் அவரை வந்து ஒரு கொலைக்கார மாரியும் நீ அப்படியே பெரிய நல்ல யோக்கியன் மாதிரி காமிக்கிறோம். அவரு கொலைகாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பான்னா என்ன அர்த்தம்? அப்போ அவர் கொலைகாரரு, நீ வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்றத காமிக்கிறோமா? கவனமாக கேளுங்க, என்றைக்குமே நல்லா கவனிச்சுக்கணும். கர்த்தர் நம் மீது ஒவ்வொரு நாளும் இரக்கம் உள்ளவராகவே இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய இரக்கம் நம் மீது ஏராளம் இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய தயவு ஏராளம் இருக்குது. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ முறை நம்ம அவரை விட்டுட்டு வெளியே போனோம், பின்வாங்கி போனோம், அவரை விட்டுட்டு ஓடி போயிட்டோம் வந்து. ஆனால் கர்த்தர் விட்டாரா? கர்த்தர் விடலையே. திரும்பவும் அவருடைய அன்பின் கரத்தை நீட்டினார், அவருடைய கிருபையை நீட்டினார். பரிவாய் நம்மள்கிட்ட வந்தார், நம்ம காப்பாற்றினார், நம் மீது இரக்கமாக இருந்தார். நம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையாக இருந்துச்சே.
நம்ம அவரை விட்டு எவ்வளோ நேரம் வெளியே போனோம், நிர்மூலமாகக்கூடிய எவ்வளோ வாய்ப்புகள் இருந்துச்சு. நிர்மூலமானோமா? கிடையாது. இன்றைக்கு நாம் நிர்மூலமாகாதிருக்கிறோம் என்றால் அதெல்லாம் கர்த்தருடைய கிருபையே. அப்போ நம்ம நன்றாக இருப்பதற்கென்று கர்த்தர் பல பிரமாணங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஒரு பிரமாணம், ஒரு வழி மட்டும் கிடையாது, ஏராளமான ஒரு வழிகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதில் ஒரு வழி தான் இந்த இடத்துல சொல்கிறார் இல்லையா? என்ன சொல்கிறாரு இந்த இடத்துல படிச்சோம் இல்லையா? உடன்படிக்கை, தன் பிதாக்களுக்கு அருளி செய்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். என்ன சொல்கிறாரு? ஏன் கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரா? உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. சொல்லுங்க, உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. ஆமென். அப்போ ஏன் கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு? உடன்படிக்கை நிமித்தமாக. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் புரிஞ்சு வச்சுக்கணும். கடவுள் ஏன் இன்னைக்கு என்னை ஆசீர்வதிக்கிறாரு? ஒரே நோக்கம், அவருடைய உடன்படிக்கையை என் வாழ்க்கையில் உறுதிப்படுத்தும்படி தான் இன்னைக்கு என்னை ஆசீர்வதிக்கிறாரு, என்னை காப்பாற்றுறாரு, எனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் செய்கிறார். நீங்கள் கண்ணீர் விட்டதுனால ஏதோ கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? நீங்கள் கெஞ்சிறதுனால கடவுள் ஏதோ உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? நீங்கள் ஏதோ நல்லவர்களாக இருக்கிறதுனால கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? அப்படிலாம் இந்த இடத்துல போடல. ஏன் கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறார்? எதுக்காக கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார்? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்து விடக்கூடாது. அவருடைய உடன்படிக்கை நிமித்தமாக. இது நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம கெஞ்சிறதுக்கும் கண்ணீர் வடிக்கிறதுக்கும் கூப்பாடு போடுறதுக்கும் டைம் இருக்காது. உடன்படிக்கை என்னன்றதை யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு மக்கள் பாருங்க, இது தெரியாதனால தான் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஜெபிப்போம் ஆகுன்னு சொன்ன ஊன்னு ஆள ஆரம்பிச்சிடுறது, ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுறது. சில இடத்துல பாருங்க, ஜெபிப்போன்னு சொன்ன உடனே பாருங்க, அதுவரை நல்லா இருந்த இடம் பாருங்க வேற மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். வந்து வைப்ரேஷனே வேற மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். இவ்வளோ நேரம் ஒழுங்காக தானே பாருங்க, ஜெபிப்போன்னு சொன்னோன்னே வேற மாதிரி போறியே. கவனமாக கேளுங்க. இது தெரியாததுனால கடவுள் என்னை எது நிமித்தம் ஆசீர்வதிக்கிறார்? உடன்படிக்கை நிமித்தமாக தான் ஆசீர்வதிக்கிறார்னு தெரியாதனால தான் அங்கே கண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், கத்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், குதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், கூச்சலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம். வந்து இது கடவுள் இதெல்லாம் பண்ணால் எதை கொடுப்பாரு நினச்சிட்டு. நல்லா கவனமாக கேளுங்க. கடவுள் ஏன் இன்னைக்கு என்னை ஆசீர்வதிக்கிறார்? ரீசன் இருக்குது. உடன்படிக்கை நிமித்தமாக. சொல்ல, உடன்படிக்கை நிமித்தமாக. உடன்படிக்கைனா புரியல, ஆனால் இன்னொரு காரியம் புரியுது. கல்வாரி நிமித்தமாக கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறாரு. அவருடைய சிலுவை நிமித்தமாக, கல்வாரி சிலுவை நிமித்தமாக. அப்போ சிலுவைன்னு ஒன்று வந்துட்டாலே போச்சு பாருங்க. அங்கிருந்தா கடவுள் நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாமே, நம்முடைய எல்லா விதமான வியாதி அவர் எடுத்துக்கிட்டு, பாவத்தை அவர் எடுத்துக்கிட்டு, தரித்திரத்தை அவர் எடுத்துக்கிட்டு, அங்கிருந்து அவருடையது எல்லாவற்றையுமே நமக்கு சிலுவையின் மூலமாக நமக்கு தேவன் எல்லாவற்றையும் கொடுக்குறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இது தெரியாததுனால தான் நீ கிறிஸ்துவ சமுதாயம் வேற மாதிரிலாம் போயிட்டு இருக்குது. வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன உலகத்தில் என்னென்னலாம் பைபிளில் தெரியாத காரியங்கள், சடங்கு, சம்பிரதாயம், பாரம்பரியங்கள் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. வந்து வசனத்தை பிடிங்க, வசனத்தை பாருங்கள், கல்வாரியை பாருங்கள், சிலுவையை பாருங்கள். சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. நம்முடைய கண்ணீரை மேன்மை பாராட்டக்கூடாது, நம்முடைய முழங்கால மேன்மை பாராட்டக்கூடாது, நம்முடைய கத்தலை மேன்மை பாராட்டக்கூடாது, கூச்சலை மேன்மை பாராட்டக்கூடாது. நேரத்தில் நினைக்கிறாங்க நிறைய வேற மாதிரி பண்ணாதான் அவங்களுக்கு ஏதோ கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனமாக கேளுங்க. ஒரே ரீசன், கல்வாரி நிமித்தமாக தான் நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். சிலுவை நிமித்தமாக தான். ஆகவே தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் சொல்லிட்டார். புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்க போகுது என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லிட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே மிருகங்களை அடித்து அதனுடைய பலிகளின் மூலமாக மக்கள் அந்த உடன்படிக்கையின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றால், புதிய உடன்படிக்கையில் மிருகத்தின் ரத்தம் கிடையாதுங்க, தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். அப்போ இந்த உடன்படிக்கையில் பல நன்மைகள் அடங்கி இருக்குது. ஒரு நன்மைகள் மட்டும் கிடையாது. அதில் ஒன்று என்ன? செழிப்பு என்பதை பற்றி பார்த்துட்டு வரோம். உடன்படிக்கையில் இன்னும் நிறைய பேசுகிறோம். உடன்படிக்கை எடுத்து உடன்படிக்கையில் இருக்கின்ற ஆசீர்வாதங்களெல்லாம் எடுத்து பேச ஆரம்பித்தா அவ்வளோ இருக்குது. அதில் ஒன்று என்ன? செழிப்பு. அப்போ என்ன இந்த இடத்துல பார்க்குறது? ஐஸ்வர்யத்தின் உடன்படிக்கை. இந்த இடத்துல சொல்கிற உடன்படிக்கை நிமித்தமாக என்ன உடன்படிக்கை? ஐஸ்வர்யத்தின் உடன்படிக்கை. அப்போ இந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் உண்டாகவில்லை என்றால் அது உடன்படிக்கையாகவே இருக்காது. அப்போ ஏன் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு. நான் உங்கள்கிட்ட ஒரு டைமில் சொன்னேன், இந்த ஆசீர்வாதத்துக்கு 2 பார்ட் இருக்குது. ஒரு பார்ட்னா கர்த்தருடைய பகுதி, இன்னொரு பார்ட்னா நம்முடைய பகுதி, இல்லைங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய பகுதியில் அவர் எப்போதும் பெர்ஃபெக்டாக இருக்கிறார். தேவனை யாருமே குறை சொல்ல முடியாது. தேவன் தான் என் வாழ்க்கையில் நிறைய பேருடைய என்னன்னா கடவுள் தான் ஏதோ விளாண்டுக்கிட்டு இருக்கிறாரு போல,
கடவுள் தான் கஷ்டத்தை கொடுக்குறாரு, கடவுள் தான் பிரச்சனையை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, கடவுளை வந்து ஏதோ இன்னைக்கு இருக்கிற தாதா மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் ஏதோ பிடிச்சி நம்மளை வந்து மிரட்டி சில கஷ்டத்தெல்லாம் பிரச்சனை கொடுத்து வியாதியெல்லாம் கொடுக்குற இந்த மாஃபியா கும்பல் மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாரு. கிடையாது, தேவன் அப்படி கிடையாது. தேவன் அப்படிப்பட்டவர் கிடையவே கிடையாது. அவருடைய பார்ட்டில் அவர் நல்லவர், அவர் வல்லவர். அவர்கிட்ட ஒரு டாட், ஒரு புள்ளி கூட அவர்கிட்ட வந்து குற்றத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. அந்தளவு கர்த்தர் நல்லவர். அப்படி என்றால் என்ன பிரச்சனைன்னா, நம்ம பார்ட்டில் பிரச்சனை, நம்ம பகுதியில் பிரச்சனை. அவர் பகுதியில் கரெக்டாக இருக்கிறாரு, நம்முடைய பகுதியிலே பிரச்சனை இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் எப்போதும் பெர்ஃபெக்டாக இருக்கிறாரு, அவர் எப்போதுமே தெளிவாக இருக்கிறாரு. அப்போ நம்ம ஏன் ஆசீர்வதிக்கப்படலை என்பதற்கு காரணத்தை நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய பார்ட்டில் ஏதோ சில மிஸ்டேக் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. நம்ம வீட்டில் ஏதோ சில பொருள் வாங்கியிருப்போம். பொருள் வாங்கும்போது நமக்கு வந்து தெரியும் மிஸ்டேக், நம்ம மிஸ்டேக் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்லுவான், என்னையா பொருளை கொடுத்த கண்ணா அப்படின்னு. சில பேர் ஃபோனை எடுத்தாங்கன்னா கண்ணாமன்னு திட்ட ஆரம்பிப்பாங்க. அவனும் கம்பெனிலேருந்து அடித்து பிடிச்சிட்டு வருவான். அடித்து பிடிச்சி வந்தால் நம்ம பண்ண சொல்லுவோம், சார் எல்லாரும் கரெக்டாக ஏன் சார் இதை ஒழுங்காக பண்ணாமல் இப்படி பண்ணால் அப்புறம் இது ரிப்பேர் ஆகாமல் என்ன ஆகும்னு திட்டிட்டு போவோம். அப்போ நம்ம தலையை சொல்லுவோம், ஆமாம் நம்ம மேலே தான் மிஸ்டேக்கு. யோசிச்சு பார்த்துட்டீங்களா? ஒன்றும் இல்லை, ஃப்ளக் பாயிண்டில் சில ஃப்ளக் பாயிண்ட்டை திருப்பி போட்டால் கூட சில சப்ளை வர மாட்டேன்து. அதில் உனக்கு இல்லை இப்படி தான் போடணும், இந்த ஃப்ளக் பாயிண்ட்டை இப்படி தான் வைக்கணும் அப்படின்றாங்க. வந்து கம்ப்யூட்டரில் பிரச்சனை சொல்லி ஃபோன் பண்ணால் அவங்க வந்து பார்க்குறாங்க, என்ன ஏங்க இதை ஒழுங்காக பண்ணீங்களா, எதுக்கு எடுத்து கொடுக்காம வச்சுருக்கீங்க? அப்போ எடுத்து கொடுக்காம இருந்தால் அப்போ ஹார்ட் டிஸ்க் அடி வாங்க தானே செய்யும், உள்ள மதர் போர்டு அடி வாங்க தானே செய்யும். அடிக்கடி டக்குன்னு கரண்ட் போகுதுன்னா யூபிஎஸ் வைங்க அப்படின்றாங்க. ஏங்க உங்கள் மேலே மிஸ்டேக் வச்சுட்டு எங்கள் கம்பெனி ஏங்க குறை சொல்கிறீங்க? நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, நம்ம இன்னைக்கு இதை நம்ம பண்ணுற மிஸ்டேக்கெல்லாம் மறைச்சிட்டு, உன் ப்ராடக்ட் தப்பு, உன் பொருள் தப்பு, நீ என்ன கொடுத்துருக்குற, என்ன பண்ணியிருக்கிற, நம்ம பாருங்க அப்படியே திட்டு ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் அங்கே கம்பெனிக்காரங்க வருவாங்க, பார்த்து பிற்பாடு சொல்லுவாங்க, சார் இது உங்கள் மிஸ்டேக் சார். அப்போ யோசிப்போம், அடாடாடாடா நம்ம மேலே மிஸ்டேக் வச்சுட்டு இவ்வளோ வார்த்தையை விட்டுட்டோமே அப்படின்னு யோசிப்போம். அதே போல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் பாருங்க, கர்த்தரை குறை சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த கடவுள் தான் ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் அசம்பாவிதங்கள் பண்ணிட்டு இருக்கிறது போலையும், கர்த்தர் தான் பிரச்சனையும் கஷ்டத்தையும் உபத்திரவத்தையும் வியாதியும் பாடுகளையும் வேதனையையும் கண்ணீரையும் பிரச்சனைகளும் கொடுக்குறாரு அப்படி நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் முழுக்க பார்த்தா ஹெவன்லி கவர்மெண்ட் சொல்லும், ஹெவன்லி டிபார்ட்மெண்ட் சொல்லும், ஏப்பா பிரச்சனை எங்கள் பக்கம் இல்லைப்பா, பிரச்சனை உன்னுடைய பக்கம். அப்போ என்னன்னா, நம்ம ஒத்துழைக்கிறோமா? தேவன் கரெக்டாக இருக்குது, நம்ம ஒத்துழைக்கிறோமா? நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோமா? நம்ம மரியாதை கொடுக்குறோமா? தேவன் உடன்படிக்கை கனம் பண்ணுறோமா? கல்வாரியை உயர்த்துக்கிறோமா? என்னை கனம் பண்ணுகிறோம், நான் கனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ கர்த்தரை நம்ம கனம் பண்ணுகிறோமா? இந்த இடத்துல பார்க்குறோம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தேவன் நமக்கு தருகிறார். சொல்லுங்க, பலனை தருகிறார். சொல்லுங்க, பலனை தருகிறார். இந்த பலன் என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்களை பார்க்க ஆரம்பித்தோம், பல விஷயங்களும் உங்களை சொல்ல ஆரம்பித்தேன். இதில் ஒரு காரியம் என்ன, திறமைகளை பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்க ஆரம்பிச்சு இன்றைக்கி சில காரியத்தை பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு காரியம், இந்த பலன் என்ற ஒரு காரியத்துக்கு இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு அவர் ஐஸ்வர்யத்தை தருகிறார். சொல்லுங்கள், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறார். ஆமென். வேதத்தில் வசனத்தின் மூலமாக பார்க்கும்போது நம்ம என்ன படிக்கிறோம், விதைக்கிறவனுக்கு விதையையும். விதைக்கிறவனுக்கு என்ன தேவை? விதை இல்லாமல் என்னதான் நீ தண்ணியை ஊற்றினாலும், விதை இல்லாமல் நீ வந்து என்னதான் உரம் போட்டாலும், விதை இல்லாமல் ஒரு பிரயோஜனம் கிடையவே கிடையாது. அப்போ விதைக்கிறவனுக்கு கர்த்தர் விதையை தருகிறார். புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுக்குறார், புசிக்கிறதுக்கு பேப்பரை கொடுக்கல, புசிக்கிறதுக்கு இந்த லேப்டாப்பையும் இந்த செல்ஃபோனையும் வாட்சியை கடவுள் கொடுக்கல. வந்து இதை சாப்பிட்ருப்பா. பணங்களும் பாருங்க, பணத்தை பிடிச்சி சொல்கிறாங்க இல்லையா, எவ்வளோதான் பணம் இருந்தாலும் சாப்பாடு போட்டாலே திருப்தியாது, பணத்தையா சாப்பிட முடியும் கேட்குறாங்களோ உலகத்தில். பணம் எவ்வளோதான் இருந்தாலும் பணம் சாப்பிட முடியுமா? பணத்தை தின்ன முடியாது இல்லை அப்படின்றாங்க. வந்து பணத்தை கொண்டு போய் ஹோட்டலில் கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் சாப்பிட முடியும், இல்லை ஏதோ பொருள் ஏதாவது வாங்கிட்டு வந்து சமைச்சாலும் சமைச்சு சாப்பிட முடியும். வெறும் பணம் நிறையா இருக்குன்னா பணத்தை வந்து இன்றைக்கி வந்து 500 நோட்டையும், மத்தியானத்துக்கு 3 500 நோட்டையும், சாயங்காலத்துக்கு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா 4 500 நோட்டையும் சாப்பிட முடியுமா? முடியாது. அப்படி சாப்பிட ஆரம்பித்தா நமக்கு ஒரு பேர் வைப்பாங்க, கழுதன் பேர் வைப்பாங்க. ஏன்னா கழுதை தான் பாருங்கள் இதெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து தேவன் ஐஸ்வர்யத்தின் விதைகளை தராரு. நல்லா புரிஞ்சுக்கணும், கடவுள் நமக்கு என்ன பண்ணுற ஐஸ்வர்யத்தின் விதைகள் பாருங்க. உலகத்தில் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, பணம் சம்பாதிக்க வேணும்னா பணம் இருந்தால் தானே ஐயா முடியும், பணம் இல்லாமல் எப்படி வந்து பணம் சம்பாதிக்க முடியும்? பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் கேட்குறாங்க. எல்லா பிஸ்னஸ் மேன்ட்டையுமே நீ கேட்டிங்கன்னா, பணம் சம்பாதிப்பதுக்கு உனக்கு என்ன வேணும்?
பணம் சம்பாதிக்கணும்னா பணம் வேணும் அப்படின்னுவாங்க. ஒரு முதல் படமே எந்த ஒரு பிஸ்னஸும் துவங்க முடியாது. ஒரு சின்ன அமௌண்ட்டாவது தேவையில்ல. சின்ன சின்ன பிஸ்னஸுக்கு சின்ன அமௌண்ட்டு தேவை, பெரிய பிஸ்னஸ் பெரிய அமௌண்ட்டு தேவை. பிஸ்னஸுக்கு வந்து பணம் இல்லாமல் ஒரு எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியாதே. ஆகவே பாருங்கள், பிஸ்னஸ் மேன்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு தான் தெரியுது பணம் சம்பாதிக்கணும், பணம் வேணும்னு. ஆனால் விசுவாசிகளுக்கு தான் புரிய மாட்டேனுது. சில பேர்லாம் பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச காலகட்டத்தில் சில பேர்லாம் பணத்தையே தொடமாட்டேன்ற பிரதிஷ்டெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் நான் ரசிக்கப்பட்ட புதுசுலாம் போட்டு நிறைய பேருக்கு பேங்க் அக்கௌண்ட்டே இருக்காது. நான் பாருங்கள், இந்த பைபிள் காலேஜெலாம் போன பிற்பாடு தான் பாருங்கள் இந்த கொஞ்சம் விஷயம்லாம் உள்ளே போக ஆரம்பிச்சது. அது வரையிலும் பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் தப்பான ஒரு கண்ணோட்டம் நிறையா இருந்துச்சு அவங்களுக்கு. தவறான ஒரு கண்ணோட்டம் நிறையா இருந்துச்சு. பணத்தையே தொடமாட்டேன்ற பிரதிஷ்டை, எவ்வளோ பிரதிஷ்டையை பார்த்துருக்கிறேன். இதில் ஒரு பிரதிஷ்டையும் பார்த்தேன் பாருங்கள். பணத்தை தொடமாட்டேன்கிற பிரதிஷ்டெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த காலகட்டத்தில். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு தவறான ஒரு மடத்தனமான ஒரு காரியம் பாருங்கள். கவனிங்க, தேவன் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் ஒரு நோக்கத்துக்காக நம்மளை வச்சிருக்கிறார். நல்லா புரிஞ்சு, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. இங்கே நோக்கம் இல்லாமல் யாரும் பிறக்கவே கிடையாது. பாருங்க, தேவன் நம்மை கொண்டு இந்த பூமியிலே பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுக்கு நம்மை கொண்டு பல நோக்கங்களை வச்சிருக்க, பல திட்டங்களை வச்சிருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? இது தெரியாதனால தான் நான் பணத்தை தொட மாட்டேன், பணம் வேணாம், அது வேணாம், இது வேணாம், ஐஸ்வர்யம் வேணாம், ஆசீர்வாதம் வேணாம், செழிப்பு வேண்டாம். நான் தான் இந்த பிரசவத்தை ஆரம்பிக்கும் போது சொன்னேன், செழிப்பெல்லாம் உங்களுக்கு வேணாம்னா பரவாயில்லைங்க, எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருங்க. பணத்தை தொட மாட்டேன்னு சொல்கிறீங்களா, நாங்கள் தொடுவோம், அந்த பணத்தை எங்கள் லைனில் மாற்றி விட்டுருங்க. நகையை தொட மாட்டேன்னு பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன், பரவாயில்ல, நீங்கள் சொல்லலாம், பரவாயில்ல, நீங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறீங்க, நாங்கள் பிரதிஷ்டை பண்ணல, நீங்கள் என்ன பண்ண நகையை இந்த பக்கம் அனுப்பிடுங்க. நீங்கள் இதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் வேணான்னு சொல்லுவாங்க, தொட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் முழுக்க 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 அது மேலே தான் கவனமாகவே இருக்கும், அது மேலே தான் ஈர்ப்பாக இருக்கும், அது மேலே தான் எதிர்பார்ப்பாகவே இருக்கும். அதுதான் பாருங்க, இவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தேவன் நோக்கத்தை கனஈனம் பண்ணுகிறார்கள். இந்த ஐஸ்வர்யம் வேண்டாம், பணம் வேண்டாம், ஆசீர்வாதம் வேண்டாம்னு சொல்கிற எல்லாருமே தேவனுடைய நோக்கங்களையும் தேவனுடைய திட்டத்தையும் அவங்க கனஈனப்படுத்துகிறார்கள். நம்ம எப்படி வேண்டுமானாலும் வாழணும்னு கடவுள் நம்மளை விரும்பலை. நம்ம ஐஸ்வர்யமானாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், நீங்கள் ஐஸ்வர்யமானாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். கவனிங்க, நீங்கள் எப்படி வேணாலும் வாழணும், அப்புறம் எதுக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரணும்? எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாமே. அவர் எதுக்கு பாவம் அங்கே இருந்து இந்த உலகத்தில் நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு, நம்ம தரித்திரத்தை அவர் எடுத்து, நம்முடைய வியாதியை அவர் எடுத்துக்கிட்டு, அவர் எதுக்கு கல்வாரி சிலுவைக்கு போகணும்? அவர் எதுக்கு ரத்தம், தம் உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் ஏன் அவர் சிந்தணும்? பேசாமல் அவர் பாட்டுக்கு அங்கேயே உட்காந்துருக்கலாமே, நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போப்பா, அப்படி விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே. இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வர வேண்டும்? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நோக்கத்தை நீங்கள் தெரிந்து கொண்டாலே, நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் ஐஸ்வர்யத்தை விரும்புவீர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். அப்போ எதற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார்? முக்கியமான காரணத்தில் ஒரு காரணம், நான் ஐஸ்வர்யவானாகுவதற்காகவே இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தார். பைபிளில் பார்க்குறோம், அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவானானீர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ கல்வாரி உடன்படிக்கையிலே நடந்த ஒரு விஷயம், ஐஸ்வர்யமும் ஒரு பார்ட், சுகம் ஒரு பார்ட், நீதி ஒரு பார்ட். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யமும் ஒரு பார்ட். கவனிங்க, இந்த உலகத்தில் முழு உலகமும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். உலகம் அனைத்திலும் சுவிசேஷம் போகணும். பாருங்க, எப்படி போக முடியும்? இதற்காக தான் இந்த உலகத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்கு வந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எதற்காக மூன்றாம் உயிர்த்தெழுந்தார்? நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கிறது மூலமாக முழு உலகத்திற்கும் சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய கரங்களில் கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் கடவுள் உங்களை ஐஸ்வர்யமானாக்குறார்? ஏன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்? ஏன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு? தேவனுடைய ஒரு பிரதானமான ஒரு நோக்கம் என்னன்னா, முழு உலகங்களுக்கும் உங்கள் மூலமாக சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்பதற்காக. ஏன் கர்த்தர் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக தராரு? நல்லா புரிஞ்சுக்கணும். வேண்டிக் கொள்வது மட்டும் இல்லை, நினைக்கிறதுக்கும் மேலாக அதிகம் செய்கிறார். ஏராளமான ஐஸ்வர்யத்தை ஏன் நம்முடைய கரங்களை கொடுக்கிறார்? நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நம்மை கொண்டு வந்ததை மிகப்பெரிய பிளானோடு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்.
அதுதான் திட்டத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். நம்ம பாட்டுக்கா இது திட்டம் தெரியாமல் எனக்கு ஒன்றும் வேணாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும்னா அவருடைய திட்டத்தை கனகீனம் பண்ணுகிறோம். அதுதான் பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் நிறைய இந்த போலித்தனமான கிறிஸ்தவர் வாழ்றது போல நம்ம வாழக்கூடாது. மாய்மானமான கிறிஸ்தவர் வாழ்றது போல வாழக்கூடாது. எனக்கு ஒன்றும் வேணான்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா சுவிசேஷத்தை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. சுவிசேஷத்தை முழு உலகமும் சொல்லக்கூடாத அளவுக்கு நீங்கள் தடுத்து நிறுத்துகிறீர்கள். நம்ம நீங்கள் நல்லா இருக்கும்போது நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறது. எனக்கு ஏன் கர்த்தர் பொண்ணை கொடுக்குறாரு, எனக்கு ஏன் வெளியே கொடுக்குறாரு, எனக்கு வேண்டாம் என்பதற்காக கிடையாது. இதெல்லாம் கர்த்தர் ஏன் கொடுக்குறாருன்னா இதை வைத்து மிகப்பெரிய ஒரு சுவிசேஷ உலகளாவிய சுவிசேஷ ஊழியத்தில் நாம் ஒரு பார்ட்னராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், நிறைய மக்கள் பாருங்கள் இந்த வெள்ளி வேணாம் பொண்ணு வேணாம்னு சொல்கிறவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய பாவம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. பணத்தை தொடுறது பாவம், வெள்ளியை வச்சிருக்கிறது பாவம், தங்கத்தை வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு பாவம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. அப்படி பாவம் நீங்கள் நினச்சிருந்தா பெரிய பாவி யாராவது இருக்க முடியும்? ஹலோ, தேவனாக தான் இருக்க முடியும். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற தங்கத்தை விட அவர்கிட்ட இருக்கிற தங்கம் தான் நிறையா. யோசிச்சு பாருங்கள், உங்கள் தங்கத்தையும் கர்த்தர்கிட்ட இருக்கிற தங்கத்தையும் கணக்கிட்ட யார்கிட்ட அதிகம் தங்கம் இருக்குது, யார்கிட்ட வெள்ளி அதிகமாக இருக்குது, யார்கிட்ட பொக்கிஷம் நிறையா இருக்குது? கர்த்தர்கிட்ட. இவங்க நினைக்கிறாங்க வெள்ளியை தொட்டா தப்பு, தங்கத்தை தொட்டா தப்புன்னு சொல்கிறாங்களே. என்னத்தை காமிக்கிறாங்க ஐயோ அதெல்லாம் பாவங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் நிறையா வச்சிருக்கிறாரு. ஒருவேளை நீ இது பாவன்னா அவர் தான் பெரிய பாவியாக இருக்க முடியும். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் அவரை போல பரிசுத்தர் இந்த உலகத்தில் வேற யாரும் கிடையாது. மக்கள் தப்பான எண்ணம், தங்கம் வச்சிருந்தா பாவி, வெள்ளி வச்சிருந்தா பாவி, பணம் வச்சிருந்தா பாவி, பாவிகள்கிட்ட தான் அது இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. தேவன் மகா பரிசுத்தர். அவருடைய பரிசுத்தத்துக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய பரிசுத்தர்கிட்டயே ஏராளமான வெள்ளி, ஏராளமான பொண்ணு, ஏராளமான வைரங்கள், ஏராளமான முத்துகள், ஏராளமான விலையேற பெற்ற கற்கள்லாம் அவர்கிட்ட இருக்கிறது. அப்போ நான் கேட்குறேன், அவர்னா பெரிய பாவியா அல்ல பெரிய பரிசுத்தவானா? இந்த உலகத்தில் அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக எந்த ஒரு மனிதனும் போய் நீக்க முடியுது. அந்த அளவுக்கு அவர் பரிசுத்தர். ஆமென். சில சொல்கிறாங்க எங்க இதெல்லாம் வந்தால் பரிசுத்தத்தை கெடுத்துருலைங்க அப்படின்வாங்க. அப்போ முதல்ல கெடுக்கணும், யாரை தான் கெடுக்கணும்? முதல்ல இது போய் தேவனை தான் கெடுக்கணும். ஆனால் எந்த பரிசுத்தம், எந்த பணமாவது, எந்த ஐஸ்வர்யமாவது, எந்த பொருளாவது கர்த்தரை கெடுத்துருக்குதா? அவருடைய பரிசுத்தத்தை கெடுத்துருக்குதா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், கடவுள் ஏன் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, ஏன் நம்மளை ஐஸ்வர்யமானாக்குறாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனையை கொடுக்கிறார் என்றால் எல்லாம் ஒரு நோக்கத்திற்காக. நான் சொன்னது போல உலகளாவிய சுவிசேஷ ஊழியத்தில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க, கடவுள் ஏன் உங்களை ஐஸ்வர்யமானாக்குகிறார்? திரும்ப சொல்கிறேன், உலகளாவிய சுவிசேஷ ஊழியத்தில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏதோ ரட்சிக்க போட்டோம், ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறோம் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் விரும்பணும், அவர் விரும்புகிறாரு, ஆகவே நான் விரும்பணும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாகிறேன் என்று என் தேவன் விரும்புகிறாரு, ஆகவே நான் விரும்பணும். அப்போ எதற்காக? திரும்ப சொல்கிறேன், உலகளாவிய சுவிசேஷ ஊழியத்தில் உங்களுடைய பார்ட், ஒரு பகுதி அதில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பைபிளில் போடப்பட்டிருக்குது, ஒருவராவது கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த உலகளாவிய சுவிசேஷ ஊழியத்தில் நாம் சும்மா இங்கே இருந்தால் ஊழியம் பண்ண முடியாது. ஊழியம் பண்ணணும்னா நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருப்பதுன்னா நம்மளுடைய பணங்களை வைத்து எப்படியாவது ஒரு விதங்களை கடவுளுக்கு ஊழியம் செய்ய முடியும். இதற்காக தான் கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒரு மனிதன் கூட, ஒரு விசுவாசி கூட ஏழையாக இருக்கும்படி உருவாக்கப்பட்டவர்கள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் ஏன் உங்களை கூட்டி வந்திருக்கிறார்? ஏழையாக்கணும் கூட்டி வந்திருக்கிறாரா? இருக்கிறத பிடிக்கிட்டு ஒன்று கூட்டி வந்திருக்கிறாரா? கிடையாது. உங்களை ஏராளமாக நிறைத்து அனுப்ப வேண்டும் என்று கர்த்தர் கூட்டி வந்திருக்கிறாரு. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஏழை அல்ல. ஆமென். சொல்லுங்க, நான் ஏழை அல்ல. ஆமென். அப்போ ஏழை அல்ல நீங்கள் நினைக்கலாம், ஏங்க நான் உண்மையே ஏழை தாங்க நினச்சிட்டு கிடையாதுங்க. உங்கள்கிட்ட காசு இல்லைன்றதுனால ஏழை நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க கிடையாது. உண்மையை சொல்ல போனால் காசு இல்லைன்னு கிடையாது. தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான ஆற்றல், திறமைகள், தாளந்துகள், வரங்கள், சக்திகள், உத்வேகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் நீங்கள் ஏழைகள் அல்ல.
உங்களுக்குள்ள ஏராளமான பொக்கிஷங்கள் இருக்குது, ஏராளமான கிருபைகள் இருக்குது. தேவன் வெறும் பக்தியாக இருப்பதற்காக மட்டும் கடவுள் நம்மளை அழைக்கல. அதே கிறிஸ்தவன் நினச்சிட்டு இருக்கிறாங்க பக்தி கிறிஸ்தவர்கள் அப்படி இருந்தால் மட்டும் போதும். சில பேர்லாம் அவங்களுடைய தோரணை பார்த்தீங்கன்னா, சோத்திரம் பிரதர், அவங்க சொல்கிற ஸ்டைலை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட விசுவாசி போல் வருமா அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த தோத்திரம் பிரதரோட தான் வாழ்க்கை போச்சு, அவ்வளோதான். வேறு நல்லா வாழணும், நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், அந்த கொஞ்சம் கூட அந்த எண்ணம் வரது கிடையாது. ஆகதான் என்னை ஐஸ்வர்யவானாக்கக்கூடிய திறமையை, என்னை ஐஸ்வர்யவானாக்கக்கூடிய தாளந்தை தேவன் எனக்குள்ளே கொடுத்திருக்கிறார். ஆமென். புரியுதுங்களா? இன்னொரு காரியம் சொல்கிறேன் பாருங்க. உங்களை ஐஸ்வர்யவானாக்கக்கூடிய திறமையை கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட கொடுக்கல. திரும்ப சொல்கிறேன், உங்களை ஐஸ்வர்யவானாக்கக்கூடிய திறமையை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர்கிட்ட போய் கர்த்தர் கொடுக்கல. உங்களை ஐஸ்வர்யவானாக்கக்கூடிய திறமையை உங்களை பெற்றோர்கள்ட்ட கொடுக்கல. உங்களை ஐஸ்வர்யவானாக்கக்கூடிய திறமையை உங்கள் நண்பர்கள்ட்ட கடவுள் கொடுக்கல. உங்களை ஐஸ்வர்யவானாக்கக்கூடிய திறமையை கர்த்தர் இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்களால நல்லாயிருவேன், இவங்க ஒழுங்காக இருந்தால் நான் நல்லாயிருவேன், இவங்க நல்லா இருந்தால் நான் நல்லாயிருவேன், அப்படி கிடையாது. கடவுள் பைபிளில் போடப்பட்டிருக்குது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உங்களுக்குள்ளேயே அந்த பலனை வச்சிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள் பலன் இருக்கிறது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை எனக்குள் இருக்கிறது. ஆமென். ஓகே, யாத்திரை புஸ்தகம் போவோம். ஏற்கனவே அந்த இடத்த படித்தோம், ஆனால் இன்னைக்கு வேறு விதங்களை படிக்க போகிறோம். அந்த இடத்துக்கு திருப்பிக் கொள்வோம், அந்த இடத்துக்கு போவோம், அங்கிருந்து பார்ப்போம். பாருங்கள், ஏற்கனவே இந்த இடத்துக்கு டச் பண்ணி திறமைகளை பற்றி சொல்லும்போது இந்த பெசலைகளை எடுத்து நம்ம அங்கே படிக்க ஆரம்பித்தோம். திரும்ப போவோம், 31க்கு போவோம். 1ஆம் வசனம் படிக்கிறேன். யாத்திரையாகமம் 31:1 படிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊரனுடைய மகனான ஊரின் குமாரன் பெசலைகளை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், இரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகள் செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினேன். தேவ ஆவியினாலே நிரப்பினேன். பாருங்க, தேவ ஆவியினால் நிரப்புறதுனாலே மக்கள் நினைக்கிறாங்கன்னா பரிசுத்தாவில் நிரப்புறா குதிக்கிறது கத்துறது நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏங்க, அதெல்லாம் சில இடத்துல இமோஷனில் வெளியே வரும். ஆனால் அது மட்டுமே தான் அபிஷேகம் நினச்சிடக்கூடாது. மக்கள்லாம் அபிஷேகம்னா நார்மலாக இருக்கிற மக்கள் கொஞ்சம் அப்நார்மலாக மாறுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நார்மலாக இருக்கும், திடீர்னு வேகத்தில் கை தட்டுறது, வேகத்தில் கத்துறது, வேகத்தில் கூச்சல் போடுறதும் அதுதான் அபிஷேகம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. சில இடத்துல அபிஷேகம் வரும், சில இடத்துல அதெல்லாம் நடக்கும். புரியுதுங்களா? அது அபிஷேகம் என்பது அபிஷேகத்தினால் அதெல்லாம் சில நேரத்தில் நடக்கும். புரியுதுங்களா? ஆனால் அது மட்டும் அபிஷேகம் நினச்சிக்காதீங்க. ஆனால் அபிஷேகம் என்பது அது விலையேறப்பெற்ற ஒரு காரியம். அந்த அபிஷேகத்தில் ஒரு காரியம் என்னன்னா, வெறும் குதிக்கிறது கத்துறது மட்டும் கிடையாது. இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது, அது சொல்கிறார் இல்லையா, சகல காரியத்தையும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதுக்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். 6ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிஷாமாகின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனோடே துணையாக கூட்டினதுமின்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும், சொல்லுங்க, யாவருடைய இருதயத்திலும். இப்போ பாருங்க, பெசலையில் மட்டும் கிடையாது, இப்போ யாரெல்லாம் உள்ள வராங்க, யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தையும் அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். நீ மட்டும் இல்லை பெசலையலே, உன் கூட இருக்கிற எல்லாருக்கும் அதே அபிஷேகத்தை கொடுக்குறேன்றார். ஹலோ, பெசலைகளுக்கு மட்டும் அந்த அனாயிண்டிங்கள, கூட வேலை செய்கிற எல்லாருமே ஒன் ஸ்பிரிட், ஒரே ஆவி உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுறார், ஒரே அபிஷேகத்தை கொடுக்குறாரு. பாருங்க, அவ்வளவு ஞானம், அவ்வளவு திறமை, அவ்வளவு ஆற்றல் கொடுத்தாரு. கவனமாக கேளுங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த திறமை, இந்த ஆற்றல், சக்தியெல்லாம் ஏன் திறமை கொடுத்தாரு? ஏன் கொடுத்தாரு தெரியுங்களா? நல்லா நோட் பண்ணிக்கங்க. இது எல்லாமே அவருடைய வேலை செய்வதற்கு. அன்னைக்கு அதை சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு சொல்கிறேன். இங்கே யாருடைய வேலையை செய்ய போகிறாங்க? கர்த்தர்
கர்த்தர் காண்பித்த அந்த மாதிரியின்படியே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு வேண்டிய அனைத்து வேலைகளையும் செய்வதற்கு, அவருடைய வேலை செய்வதற்கான ஆற்றல், அவருடைய வேலை செய்வதற்கான பலன், அவருடைய வேலை செய்வதற்கான திறமைகள், அவருடைய வேலை செய்வதற்கான ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார். இப்ப நல்லா புரிஞ்சுங்க, ஏன் கடவுள் இங்க இருக்கிற உங்களை ஐஸ்வர்யவானாக்குறார் தெரியுங்களா? அவருடைய வேலை செய்யறதற்கு. இப்ப சிலைகளுக்கும் அவருடைய வேலை செய்யறதுக்கு அபிஷேகத்தை கொடுத்தாரு. அவனோடு கூட வேலை செய்த எல்லாருக்குமே ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். நான் சொல்றேன், இன்றைக்கும் சொல்றேன், உங்களுக்குள்ளேயே கர்த்தர் அந்த திறமையை, தாளந்தையும் பலனை கொடுக்கிறார் என்றால் ஒரே நோக்கம் இருக்குது. உலகளாவிய சுவிசேஷ பணியிலே உங்களுடைய பார்ட் என்று சொல்லக்கூடியது ஒன்று வர வேண்டும் என்பதற்காக தான். ஆமென். ஏதோ நான் நல்லா இருந்தா போதுங்க, என் குடும்பம் நல்லா இருந்த போதும், என் மனைவி நல்லா இருந்த போதும், என் பிள்ளைங்க நல்லா இருந்த போதும் நீ நினைச்சிட்டீங்களா அதுக்காக தான் கர்த்தர் கொடுக்கிறாருன்னு? கவனமாக கேளுங்க, அதுக்காக மட்டும் கிடையாதுங்க. மெயின் பிளான் என்ன சொல்றாங்களே, மெயின் பிக்சர் என்ன, மெயின் திட்டம் என்ன, முக்கியமான நோக்கம் என்ன? அவருடைய உலகளாவிய சுவிசேஷ ஊழியத்தில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆமென். பாருங்க, இது வெறும் ஊழியக்காரர்களுக்கு மட்டும் கிடையாது. அபிஷேகம்னு சொன்னாலே, ஐயா அபிஷேகம்னு சொன்னா அதாவது ஊழியம் பண்றவங்களுக்கு தானே அந்த அபிஷேகத்தை கடவுள் கொடுக்கணும், கிடையாது. எங்களுக்கும் எங்களை போன்ற ஊழியக்காரர்களுக்கு மட்டும் அபிஷேகம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஒவ்வொரு வேலை செய்வதற்கும் கர்த்தர் அந்தந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த இடத்துல பார்க்க சித்திரை வேலை, இந்த இடத்துல திரும்ப படிக்கிறேன் பாருங்க, 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியும் அதில் மேலுள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்தில் உள்ள சகல பனிமூட்டுகளையும் மேஜையையும் அதன் பனிமூட்டுகளையும் சுத்தமான குத்து விளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூபபீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமூட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் வஸ்திரங்களை பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த தைலத்துக்கு சுகந்த வருத்தங்களை தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். கவனிச்சிங்களா? என்னென்ன வேலை வருது? சித்திரை வேலை வருதா? கார்பெண்டர் வேலை வருதா? ஆசாரி வேலை வருதா? தங்க ஆசாரி வேலை வருதா? அது மட்டும் இல்ல, டெய்லர் வேலை வருதா? ஹலோ, எல்லா வேலையும் வருது பாருங்க. சாதாரண மர வேலை செய்யறதுக்கும் அதுக்கும் அபிஷேகம் இருந்தால் தான் பண்ண முடியும். டெய்லரிங்க்கும் அதுக்கும் அபிஷேகம் இருந்தால் தான் பண்ண முடியும் பாருங்க. சில பேர் டெய்லரிங்கில் பார்த்தீங்கன்னா பிரதானமாக தைக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க. சில பேர் இடத்துல டெய்லரிங் சில பேர் இடத்துல பார்த்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட்டை தைக்கிறது கம்மி காசு கேட்பாங்க. சில பேர் அதிகமாக காசு கேட்பாங்க. சொல்லுவாங்க இவர் பெஸ்ட்டாக தைக்கிறவங்க, அதனால தான் அவ்வளோ காசு கேட்குறாரு. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பிரதானமாக வேலை செஞ்சால் அவங்களுடைய அமௌண்ட்டே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அவ்வளோ காசை கொடுத்துருவாங்க. இல்லைங்க, அவங்கள்ட்ட கொடுத்தா கரெக்டாக அப்படியே கச்சிதமாக நச்சின்னு அப்படியே ஃபிட்டாக நமக்கு தச்சு கொடுத்துருவாங்கன்னு எவ்வளோ காசு கொடுத்தாலும் பரவாயில்லைங்க, அது கட்டுப்படி ஆகுங்க. சொல்கிறாங்களா? உலகத்தில் சொல்கிறாங்களா இல்லைங்களா? ஹலோ, சொல்கிறாங்களா? ஏன்? அதற்கான பலன் அவங்கள்ட்ட இருக்குது, அதற்கான அபிஷேகம் அவங்கள்ட்ட இருக்குது, அதற்கான சக்தி அவங்கள்ட்ட இருக்குது. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் அப்படிப்பட்ட பலனையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு சக்தியை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கவனமாக கேளுங்க. இப்படி பிரதானமாக சில பேர் பாருங்க, நம்ம சேலத்தில் சாதாரண ஹோட்டல் இருக்குது, செல்வி மெஸ்ஸு இப்படி போன்ற பெரிய பெரிய ஹோட்டல்ஸும் இருக்குது இல்லைங்க, இருக்கு இல்லைங்களா? அங்கே போனால் பாருங்கள், எல்லா இடத்துலையும் நார்மல் ரேட்டை விட கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஏன் ஹையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஏங்க அது அவன் டேஸ்ட்டே தனிங்க அப்படின்னுவாங்க. அவன் டேஸ்ட்டு கொடுத்துட்டு போகலாங்க சொல்கிறாங்களோ இல்லைங்களா? சாதாரண சிக்கன் சாப்பிட்றதுக்கும் கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்றது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சாதாரண சிக்கன் விலை கம்மி, கேஎஃப்சி சிக்கன் கொஞ்சம் விலை கூட. அப்போ என்ன சொல்லுவாங்க, ஏன் அவன் டேஸ்ட்டு கொடுத்துட்டு போகலாங்க. ஏதாவது பொருளை சாப்பிட்னா கடை தேடி ஏங்க இவ்வளோ பெட்ரோல் செலவு போட்டு வந்தாலும் இந்த டேஸ்ட் அங்கே சேலத்தில் எங்கேயாவது கிடைக்குமா சொல்லுங்க அப்படின்றாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்களா இல்லைங்களா? எங்கேயாவது ஒரு டேஸ்டான கடை இருந்தால் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே கிளம்பி சில பேர்லாம் பாருங்க கியூவில் நிற்கிறாங்க டோக்கன் வாங்கிக்கிட்டு. என்னன்னு கேட்டேன், எங்கள் டேஸ்ட்டாக இருக்குங்க, இதில் கியூவில் நிற்கிறது தப்பே கிடையாதுங்க அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்கிற ஆள், பிரபலமான ஆள், இப்படி பிரமாதமாக செய்கிற ஒரு ஆள் ஏழையாக இருக்க முடியுமா?
தரித்திரத்தில் வாழ முடியுமா? கஷ்டத்தில் இருக்க முடியுமா? அப்ப தேவன் அவருடைய பலத்தை கொடுக்கும்போது, அவருடைய அபிஷேகத்தை கொடுக்கும்போது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கும்போது, நான் சொல்றேன், இந்த பூமியில நீங்கள் பட்டினியா இருக்க முடியாது, ஏழையா இருக்க முடியாது, கஷ்டத்தில் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது அவர் கொடுக்கின்ற அபிஷேகம். ஆமென். உங்களை இந்த பூமியில பிரமாதமான ஆளாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். பாருங்க, இந்த ஐஸ்வர்யத்தின் கோட்பாடில் ஒரு கோட்பாடு என்னன்னா, என்ன சொல்றாங்க, இந்த ஐஸ்வர்யத்தை நல்லா அந்த பெரிய இந்த செல்வந்தர்கள் அவங்க என்ன ஒரு கோட்பாடு சொல்றாங்க அப்படின் போது, அதாவது இன்னொருவருடைய தேவையை நமக்குள் இருக்கின்ற திறமை சந்திக்க உதவுவதுதான் ஐஸ்வர்யத்தின் கோட்பாடுன்னு சொல்றாங்க. திரும்ப சொல்றாங்க, கேட்டுங்க. இன்னொருவரின் தேவை, அதாவது இன்னொருத்தருக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை உங்க திறமையின் மூலமா சந்திக்க வைப்பதுதான் ஐஸ்வர்யத்தின் கோட்பாடு. பாருங்க, இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்துல உற்பத்தி பண்ணுகின்ற எல்லாருமே எதின் அடிப்படையில் உற்பத்தி செய்யறாங்கன்னா, இது சும்மா அப்படியே விதைச்சிட்டு போனோம்னு சொல்றாங்களா? கிடையாது. மக்கள் இன்னைக்கு என்ன தேவை, இன்னைக்கு என்ன தேவை, அவங்க நீடு என்ன? ஒன்றும் இல்லை, இந்த ஏரியாவில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா உடனே அப்படியே கண்மூடித்தனமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஏரியா மக்களுடைய தேவை என்ன, ஒரு 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 கணக்கு எடுக்கிறாங்களா, அங்கங்கே அலைகிறாங்களா, இந்த ஏரியாவுக்கு என்ன தேவை? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? யாராவது ஒரு பிஸ்னஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு கடையை வைக்க போகிறாங்கன்னா, ஏதோ ஒரு கடையை வைக்க போகிறாங்கன்னா, இப்போ இந்த ஏரியா இப்போ பெட்ரோல் பங்கு பக்கத்தில் டீ கடை வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஏங்க ஏற்கனவே 5 டீ கடை இருக்குதுங்க, இன்னொரு டீ கடையா சொல்லுவாங்கள்ல. இப்போ என்னென்ன ஏற்கனவே இது இப்போ இந்த 5 டீ கடை போதுங்க இங்கே இருக்கிற மக்களுடைய தேவையை சந்திக்கிறதுக்கு. இப்போ இன்னொன்று புதுசாக ஒன்று உருவாக்கலாமே, இன்னும் வேற என்ன தேவை? சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ திரும்ப சொல்கிற கவனம், இன்னொருடைய தேவையை நமக்குள் இருக்கின்ற திறமையின் மூலமாக சந்திக்க உதவுவதுதான் ஐஸ்வர்யத்தின் கோட்பாடு. அப்போ உங்களுக்கு பாருங்க, திரும்ப சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்குள்ள ஏராளமான திறமை இருக்கிறது, அதை எடுத்து பயன்படுத்துங்கள். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் திறமை. இந்த திறமை எதுக்கு தெரியுங்களா? யாரோ ஒருவருடைய தேவையை சந்திப்பதற்காக தான் கர்த்தர் உங்களுக்குள்ள அவ்வளோ திறமையை கொடுத்துருக்கிறார். உங்களுக்காக மட்டும் கிடையாதுங்க, உங்கள் திறமை யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படுது. நான் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருமே யாரோ ஒருத்தருக்கு தேவை. உங்களுக்குள்ள இருக்கிற பலன், உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல், உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி யாரோ ஒருத்தருக்கு தேவையா இருக்குது. ஆகவேதான் கர்த்தர் அதற்கான திறமையை தான் கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுத்துருக்கிறாரு. அதாவது ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். அதாவது உங்க கூட ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறீங்க இல்லைங்களா? வீட்டில் ஏன் வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறீங்க? இது என்னால் செய்ய முடியல, இதை செய்யக்கூடிய ஒருத்தர் ஆள் இருக்கிறாங்க, அதை வச்சு செய்யறதுக்காக தான் ஒரு ஆளை வச்சுருக்கோம். என்னால் முடியாத ஒரு காரியத்தை உங்களால் முடிஞ்சா நீங்கள் செஞ்சிருவீங்க இல்லைங்களா? உங்களால் முடியாத காரியத்தை இன்னொருத்தரால் முடியும் என்று சொல்லும்போது அவர்களை வேலைக்கு வைத்து அவர்களுக்கு நம்ம சம்பளத்தை கொடுக்குறோம். அப்போ அவங்களுக்குள்ள என்னால் முடியல, ஆனால் அவங்களால முடியுது. அப்போ என்னால் முடியலன்றதுக்காக உங்களால் முடியலன்னு கிடையாது, ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற திறமை இன்னொரு வேற யாருக்கும் உதவக்கூடிய ஒரு திறமையாக இருக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்கிறோம் பாருங்களேன். பாருங்க, எனக்கு தெரியாததை இன்னொருவருக்கு தெரிய வைப்பது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, டாக்டர் தொழில் இருக்கு இல்லையா? டாக்டர் தொழில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே உங்கள் உடம்புல இருக்க அப் டு பாட்டவர்கள் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அப்போ எனக்கு தெரியல, ஆனால் அவருக்கு தெரியுது. பாருங்க, இப்போ உங்கள்கிட்ட லேப் ரிப்போர்ட் உங்களை டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, உங்கள் முழு பாடி டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட கொடுத்து பாஸ்ட் இந்த லேப் இந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், என்னால் அது கெஸ் பண்ணி இதுதான் சிஸ்டர் இதுதான் பிரதர் உங்களுக்கு இருக்குன்னு என்னால் சொல்ல அப்படியே அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஏங்க உங்கள்கிட்ட கொடுக்குற சொல்லுவீங்களா? உங்கள்கிட்ட கொடுக்குற சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறாரு? எனக்கு தெரியாத ஒருத்தரை ஒரு டாக்டர் படிச்சுட்டு அவர் உட்காந்து ஒரு கிளினிக்கை வச்சு உட்காந்து எனக்கு அவர்கிட்ட போய் சொல்லும்போது, உன் உடம்புல என்ன வியாதி பாருமா, உன் உடம்புல இந்த வியாதி இருக்குது அது இருக்குது, இதுக்கு நீ என்ன பண்ணணும், இதுக்கு இந்த வியாதியை சரி பண்ண இந்த டேப்லெட்டு இந்த மருந்து இந்த சாப்பாடு இதை சாப்பிட்டாதான் இந்த வியாதியை சரி பண்ண முடியும்னு சொல்லி கவனமாக கேளுங்க. எனக்கு தெரியாத ஒன்று இன்னொருக்கு தெரிவது இல்லையா? அது ஒரு திறமை தான்.
புரியுதா? எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை. இப்போ டாக்டருக்கு தெரியாது, எனக்கு தெரியும்ல, உங்களுக்கு தெரியும்ல. எப்படியோ ஒரு டாக்டருக்கு ஒரு தேவை இருக்கும். அந்த தேவை பாருங்க, அவர் வந்து ஒரு அந்த ஆஃபீஸ் ரூமில் உட்காராரா, ஒரு சேர் வேணும். சேர் வந்து அவரால் செய்ய முடியுமா? அவர் உள்ளே இருக்கிற அந்த அந்த பில்டிங் அவரால் கட்ட முடியுமா? அப்போ அதுக்கு கொத்தனார் தேவை. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் யாரோ அவருடைய தேவையின் அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல தான் இங்கே உட்கார்ந்துக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவன் திறமைகளை கொடுத்திருக்கிறாரு. அந்த திறமை யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படுகின்றது. அதை யார் கண்டுபிடிச்சி இந்த திறமை இந்த இடத்துக்கு தேவைப்படுதுன்னு யார் கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக கல்டிவேட் பண்ணுறாங்களோ அவங்க நல்லா இருக்கிறாங்க. யார் புரியுதா? இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற திறமை உங்களுக்கு தெரியும். நாளாக கண்டுபிடிப்பீங்க. உங்களுக்கு இந்த திறமை இருக்குன்னு கண்டுபிடிப்பீங்க. திறமையை கண்டுபிடிக்கிறது மட்டுமல்ல, இந்த திறமையை எந்த இடத்துல கொண்டு போய் யூஸ் பண்ணனா நல்லா இருக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல போய் என்ன பண்ணுறீங்க? ரெஸ்யூம் கொடுக்குறீங்களா சார்? இந்த என்ன இப்போ ரெஸ்யூம் ஒரு கம்பெனிக்கு போகும்போதே அவங்க கேட்க உங்களால் என்ன செய்ய முடியும் கேட்குறாங்கள. உங்களை இன்டர்வியூக்கு எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஆட்கள் தேவை, இந்த ஆட்கள் தேவை, இந்த திறமை உள்ளவங்க தேவை, இதில் அனுபவம் உள்ளவங்க தேவை சொல்கிறாங்களா இல்லைங்களா? அப்போ உங்களுக்கும் தெரியும், ஓகே நமக்குள்ள திறமை இருக்குது, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், போய் அந்த இடத்துல இன்டர்வியூவில் போய் நம்ம கலந்துக்கலாம், அங்கே போய் நம்ம ரெஸ்யூமை கொடுத்துட்டு வரலாம், ஏதோ ஒரு கிடைச்சா கிடைக்கட்டுமே. புரியுதா? இப்போ புரியுதுங்களா? அப்போ என்னன்னா நமக்குள்ள இருக்கிற திறமைகள் யாருக்கு உதவியாக இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதில் இறங்கும்படி முயற்சி செய்ய வேண்டும். அப்படி முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் செழிப்பது உறுதி, நீங்கள் மேலே வருவது உறுதி, நீங்கள் பட்டினியாக இருக்க மாட்டீர்கள் என்பது உறுதி, நீங்கள் ஏழையாகவே இருக்க மாட்டீர்கள் என்பது உறுதி, நிச்சயமாகவே ஐஸ்வர்யத்தை அடைவீர்கள் என்பதும் உறுதி. அதுதான் பாருங்க, இந்த இடத்தை எடுத்து யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே யாரோ ஒரு திறமைசாலியால் உருவாக்கப்பட்டது இல்லைங்களா? இந்த புல்பிட் எடுத்துங்க, யாரோ ஒரு திறமைசாலியால் உருவாக்கப்பட்டு இங்கே இருக்குது. இந்த மைக் எடுத்துங்க, நான் பேசியிருக்கிற மைக்கு யாரோ ஒரு திறமைசாலி அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார் இல்லைங்களா? புரியுதுங்க உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? இங்கே இருக்கிற எந்த ஒரு பொருளை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் நம்ம உருவாக்கல, யாரோ ஒரு திறமைசாலி இதை உருவாக்கி இருக்கிறார். எதுக்கு? இப்போ நான் பேசுறது எனக்கு தேவை, இப்போ மைக்கெல்லாம் நான் பேசுறது தேவை, இப்போ நீங்கள் கேட்கணும், ரெக்கார்டிங் உள்ளே போய் ரெக்கார்ட் பதிவு பண்ணப்படணும், இதுக்கு எல்லாமே தேவைப்படுது. அப்போ எனக்கு தேவையாக இருக்குது, வாங்கியிருக்கிறேன். புரியுதுங்களா என்ன சொல்ல வரணும்? அதே போல தான் நல்லா கவனமாக கேளுங்க. எந்த ஒரு விசுவாசி தேவனுடைய பிள்ளை தனக்குள்ளே இருக்கிற திறமைகள், தாளந்துகள், பலன் யார் ஒருவருக்கு தேவை என்பதை அறிந்து அதை கல்டிவேட், அதை அபிவிருத்தி செய்கின்றோமோ அவர்கள் நிச்சயமாகவே இந்த உலகத்தில் செழிப்பீர்கள், முன்னோக்கு வருவீர்கள். ஆமென். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்குள்ள இருக்கிற திறமைகள் எப்படி கண்டுபிடிச்சி அதை எப்படி கல்டிவேட் பண்ணுறது, அபிவிருத்தி பண்ணுவது என்பதை பற்றி ஒரு இடத்துக்கு போவோம். அங்கிருந்து சில விஷயங்கள் நம்ம படித்து காமிக்கிறேன். ரோமர்கள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் திருப்பிக்கங்க. ரோமர் 12:1. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் திறமைகள், தாளந்துகள் ஏராளவற்றை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இந்த இடத்துல இருந்தான் நம்ம அதை என்ன பண்ண போகிறோம்னா அதை கண்டுபிடிச்சி அதை வளர்க்க போகிறோம். ரோமர்கள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் திருப்பிக்கங்க. முதல் வசனத்தை படித்து காமிக்கிறேன், எடுத்துக்கங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சொல்லுங்க, புத்தியுள்ள ஆராதனை. சொல்லுங்க, புத்தியுள்ள ஆராதனை. இப்போ ரொம்ப நாளாவே ஆராதனைன்னு சொன்னாலும் நம்ம என்ன நினைப்போம்? ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு ஒடியாரம் பாருங்க, அது மட்டும் தான் நம்ம ஆராதனை நினைப்போம் இல்லைங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஒழுங்குகள், ஆராதனை. இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப்பில் போடும்போதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கிற ஆராதனை கலந்து கொள்ள முடியும், உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்னு சொல்லும்போது மக்களுக்கு என்ன இது ஆராதனைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம என்ன ஞாயிற்றுக்கிழமை இங்கே வருவது மட்டும் ஆராதனை கிடையாது. இப்போ பவுல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இன்னும் கொஞ்சம் மேலே போய் என்ன பேசுகிறாருன்னா, நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை ஒன்று இருக்குது. சரி, அப்போ இது பவுல் சொன்ன இந்த காரியத்தை செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை வராமல் விட்டுடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இல்லை, இது ஒரு ஆராதனை மெத்தடு, இன்னொரு ஆராதனை இருக்குது, அதை காமிக்க விரும்புகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை உங்கள் சரீரங்களை சொல்லுங்க, உங்கள் சரீரங்களை. இப்போ எது உங்கள் சரீரம்னா என்னென்ன? உங்கள் சரீரம்னா என்னென்ன? கை, அதானங்க.
வேற ஒன்று. உங்கள் சரீரம்னா என்ன? கை, கால், மூளை எல்லாமே அப் டு பேட் வரைக்கும் இருக்கின்ற எல்லாம். அப்போ உங்கள் சரீரங்களை எப்படியா பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றும், முதலாவது ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றும் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், மக்கள் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும், பலின்னு இவங்க என்ன நினச்சிட்டாங்க தெரியுங்களா? கிறிஸ்தவங்க ஆல்டரில் பலிபீடத்தில் வச்சு அவங்கள கட்டி ஈசாக்கு பலி கொடுத்தாரு பார்த்தீங்களா? அப்போ என்ன நினச்சுன்னா, பாருங்க, ஈசாக்கு பலி கொடுத்தப்பறம் உன்னையும் கட்டி வச்சு கத்தியில் எடுத்து குத்தி உன்னை துண்டு நம்ம வெட்டி போடுறதுன்னு நினைக்கிறாங்க. ஆகவே விசுவாசிகளாக சொல்கிறாங்கன்னா, ஆண்டவரே ஐயா உங்களுக்காக அடியேன் சாக ரெடியாக இருக்கிற ஐயா, ஜீவ பலியாக ஒப்பு கொடுன்னா மக்கள் நினச்சிட்டாங்க கர்த்தருக்காக சாகிற ரெடியாக இருக்கிறது. எப்படியாவது கர்த்தருக்காக செத்துடணுங்க, எப்படியாவது கர்த்தருக்காக இங்கே அடி வாங்கணுங்க, எப்படியாவது கர்த்தருக்காக ரத்தம் வரவர்களையாவது அடி வாங்காமல் ஊழியம் பண்ணக்கூடாதுங்க. சில சொல்லுவாங்க பாருங்க, அடியன் எவ்வளோ எப்படி ஊழியம் பண்ணிக்க தெரியுமா? இங்கே அடித்து எங்கள் மண்டையை பிறந்திருக்கிறாங்க, அங்கே அடித்து என் காலை உடைச்சிருக்கிறாங்க, இங்கே அடித்து என் முதுகை பேத்திருக்கிறாங்க. மக்களுக்கு பாருங்கள் சொல்கிறதுல அவ்வளோ சுவாரஸ்யம். மக்கள் நினைக்கிறாங்க இதுதான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறது நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. நமக்கு ஏன் சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கவனமாக கேளுங்க. இந்த சரீரத்தை வைத்து தேவ நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த சரீரத்தையே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ கவனிக்கணும், என் சரீரம் ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவ திட்டங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக கர்த்தர் கொடுத்தாரோ அதை நிறைவேற்றும்படிக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதுதான் ஜீவ பலி. புரியுதுங்களா? இந்த இடத்துல சொல்றாரு என்ன ஒப்பு கொடுப்பது. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று, ஜீவ பலியாக மரிக்க வேண்டும் என்று சொல்லல, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை சொல்றாரு. அப்போ தேவனுடைய யோசனைகள் என்ன, தேவனுடைய சித்தங்கள் என்ன, இதெல்லாம் என் சரீரத்தின் மூலமாக நிறைவேற வேண்டும் என்று ஆசை இங்கே இருக்கிற ஒவ்வொருக்கும் உருவாகணும். ஏன் இந்த கர்த்தர் சரீரத்தை கொடுத்தாரு? ஆராதனை என்பது ஏதோ கோயிலுக்கு வந்து கையை உயர்த்தி பாடுறது, கை தட்டி பாடுறது மட்டும் கிடையாது. நல்லா கவனிக்கணும், ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்தின் மூலமாக தேவனுடைய சித்தம் செய்வது தான் புத்தியுள்ள ஆராதனை. கவனிச்சிங்களா? ஒவ்வொரு நாளும், திரும்ப சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் செய்வதற்காக கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த கர்த்தர் இந்த கையை கொடுத்திருக்கிறாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாம் கையை தூக்குங்க பார்க்கலாம். ஏன் இந்த கையை ஏன் கொடுத்திருக்கிறாரு? ஒரு நோக்கம் இருக்குது, கடவுளுடைய சித்தத்தை செய்வதற்காக. ஏன் இந்த காலை கொடுத்திருக்கிறாரு? கடவுளுடைய சித்தத்தை செய்வது. ஏன் இந்த மூளையை, இந்த அறிவை ஏன் கொடுத்திருக்கிறாரு? கடவுளுடைய சித்தத்தை செய்வதற்காக. அப்போ என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே என் சரீரத்தை வந்து நீர் என்ன விரும்புகிறீர், நீ உங்களுடைய சித்தம் என்ன, உங்களுடைய திட்டம் என்ன, அதற்காக என்னை அதற்காக நம்மை ஒப்பு கொடுப்பது, இதை செய்யும்படி என்னை உபயோகப்படுத்தும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை ஒப்பு கொடுக்குறோம் பாருங்க. அதுதாங்க நீங்கள் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை. கர்த்தருக்காக சாவது கிடையாது, கர்த்தருக்காக வாழ்வது தான் புத்தியுள்ள ஆராதனை. ஜீவ பலின்னு சாவுறது நினச்சிட்டு இருக்கிறோம், கிடையாதுங்க. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் சாவுறது வந்து புத்தியுள்ள ஆராதனை கிடையாது. நீங்கள் கர்த்தருக்காக வாழ்வது தான் ஜீவ பலி. நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, என் சரீரத்தை ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், இதை கண்டுபிடிச்சி, ஆண்டவரே இனிமேல் இந்த கை வந்து தப்பானதை செய்யாது, இது உங்களுடைய நோக்கம் மட்டுமே செய்யும். இந்த கால் வந்து கண்ட இடத்துக்கு போகாது, இந்த கால் உங்களுடைய நோக்கத்தை செய்வதற்காக பயன்படுத்த போகிறேன். என்னுடைய மூளையை வந்து இனிமேல் கண்டதை யோசிச்சுட்டு கண்டதை திங்க் பண்ணிட்டு கண்ட காரியத்தை உள்ளே கொண்டு போய் வைக்காது. இனிமேல் உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய திட்டம் என்ன, உங்களுடைய சித்தம் என்ன, அதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன், அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வதுதான் நீங்கள் இந்த பூமியில் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். புரியுதுங்களா? ஆராதனைன்னா இங்கே ஞாயிற்றுக்கிழமை வருவது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்கள் சரீரத்தை தேவ நோக்கம் நிறைவேறுவதற்கு ஒப்பு கொடுப்பது. 2ஆம் வசனம் படிக்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அடுத்து சொல்றார், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஒத்த வேஷம் தெரியாதுன்னா என்னன்னா, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதுன்னா, அதாவது இந்த ஊர் உலகத்தில் ஆட்களை போல் வாழாதீங்க, ஊர் உலகத்தில் ஆட்களை போல் இருக்காதீங்க. உலகத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம்னா இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய எண்ணம் எப்படி வாழ்ந்தா என்ன,
அவங்க நினைப்பு என்ன? எப்படி வாழ்ந்தா என்னையா, எப்படி இருந்தா என்ன, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அவனுடைய எண்ணம். அதான் கர்த்தர் சொல்லலே எப்பா அதுக்காக கடவுளுடைய உருவாக்கல, நீ எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் டிசைன் பண்ணியிருக்கிறது, அப்படி வாழணும். ஆகவே இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதனா உலகத்தான் சொல்லுவான். எப்படி எப்படி வாழ்ந்தா என்ன, ஏதோ வாழ்ந்தா போதுங்க. அவன் நினைக்கிறது என்னது? ஏதோ வாழ்ந்தா போதும். அவன் நினைக்கிறது என்ன? வயிற்றை கழுவுனா போதும். அவன் நினைக்கிறது என்ன? அரை வயிற்றுக்கு கஞ்சி கிடைச்சா போதும் இல்லைங்களா? அவன் நினைக்கிறது என்ன? எப்படியாவது இவங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நின்று பிச்சை எடுத்தா போதும். கவனிங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அவன் அரை வயிற்று கஞ்சின்றான், நானும் அரை வயிறு சாப்பிடணும், திருப்தியாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். எத்தனை பேருக்கு திருப்தியாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்க? ஹலோ, நான் வேணும்னா இன்னொரு பிளேட் ரெபேக்கா இன்னொரு தோசை கொண்டு வா, இன்னும் 2 இட்லி வச்சா நல்லா இருக்குமே. சாப்பிட்டோன்னே இப்போ சில சாப்பாடெலாம் இழுக்கு இழுக்கு, இன்னொரு பிளேட் கிடைக்குமா, இன்னொரு பிளேட் கிடைக்குமா? ஹலோ, அப்படி தான் சாப்பிட்றீங்க? இல்லை பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வைக்கிற டீ குடிச்சு இன்னொரு டீ டம்ளர் கிடைக்குமான்னு யோசிப்பேன். அதுக்குள்ளே எல்லாம் காலியாக போயிடும். எங்கள் வீட்டில் இப்போ டீ வச்சா கூட ரெபேக்கா இன்னொரு டீ டம்ளர் கிடைக்கும், இன்னொரு டீ கிடைக்குமா, அது நான் கேட்பேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வச்சுருவாங்க வந்து. ஹலோ, நான் இந்த உலகத்தான் போல வாழணும்னு ஆசைப்படல. என் தேவன் விரும்புகிறார் இப்படி தான் வாழணும்னா இப்படி அரை வயிற்று கஞ்சி வயிற்று கழுவி ஊற்றுறதுக்காக கிடையாது வந்து. ஆகுதான் பாருங்க, ஆகுதான் தேவன் சொல்கிறாரு உலகத்தான போல இருக்காதப்பா, பிரம்மச்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாத. அவன் எப்படியும் மைண்டு பற்றாக்குறை மைண்டு, அறகுறை மைண்டு, அந்த மாதிரி வாழணும் ஆசைப்படாத. உலகத்தானை போல, உலகத்தான் நினைப்பது போல நினைக்காதே. அவன் யோசிக்கிறது போல யோசிக்காத. அவன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுயநலம் நிறைந்தவனாக இருக்கிறான், தன்னையே ஃபோக்கஸ் பண்ணுறவனாக இருக்கிறான். அவன் முழுக்க முழுக்க அவனுடைய எண்ணமெல்லாம் ஓப்ளஸாக இருக்குது, பிசாசின் சிந்தையால் நிரம்பி இருக்குதான், பிசாசின் குணத்தால் நிரம்பி இருக்கிறான். ஆகவே தான் அவனை போல இருக்க பிரயாசப்படாத. பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு இவங்களை போல அறிவில்லாத கிறிஸ்துவ நிறைய பேர் இருக்கிறாங்க. அது போல இருந்துடாது அப்படின்றார். சில கிறிஸ்தவங்க பாரு அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க தாங்க நம்மளை ஃபாலோ பண்ணணும். கவனிங்க, உலகத்தான் தான் நம்மளை ஃபாலோ பண்ணணும். ஒரு காலகட்டத்தில் அப்படி தான் இருந்துச்சு. உலகமே சபையை பின்பற்றி போயிட்டு இருந்துச்சு. வந்து உலகத்தில் இருக்கிற அநேக மக்கள் பாருங்க யூத மதத்தை தழுவினார்கள், அநேக மக்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவினாங்க. அவங்களாம் பாருங்க சுயத்தை அறிவிக்காமலே இந்த மதங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி உள்ள வந்தாங்க. இன்னைக்கு நம்மளை பார்த்தாலே ஓடி போறாங்க. புரியுது என்னன்னு? இன்னைக்கு பயப்படுறாங்க, ஐயோ வேணான்றாங்க. ஏன்? எதனாலன்னா இன்னைக்கு நம்மளை பார்த்து வாழக்கூடிய உலகம் இன்னைக்கு உலகத்தை பார்த்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதான் வெக்கக்கேடு. ஆகுதான் பவுல் சொல்றாரு, இந்த உலகத்துக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்புறம் என்ன செய்யும்? சரிங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணணும்? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். என்ன சொல்றேன்னா, மனம் புதிதாகி கொண்டே இருக்க வேண்டும். புரியுதுங்களா? ஒவ்வொரு நாளும் உங்கள் மனம் புதிதாக வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை நான் நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மட்டும்தான் மனம் புதுசாகுது. திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமையில் திரும்ப மனம் எப்படி ஆயிடுச்சு? லாக் ஆயிடுது, போய் உட்காந்துருது. தேவையில்லாதெல்லாம் போய் குப்பையெல்லாம் போய் உட்காந்துருது, மனம் புதிதாக மாட்டேன்து. திரும்ப சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ மனம் மறுரூபமாகிறதுக்கு என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். தேவனுடைய வார்த்தை தான் மனதை மறுரூபமாக்கக்கூடிய புகழ்பெற்ற ஒரு கருவி, கர்த்தருடைய வார்த்தை. அப்போ தொடர்ந்து கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தை விட்டுறக்கூடாது பாரு, தொடர்ந்து கேட்கணும். இப்பெல்லாம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம் பாருங்க, நீங்கள் தொடர்ந்து கேட்கறதுக்காக தான். இல்லைங்க, அது ஞாயிற்றுக்கிழமை கேட்டால் போதாதா, இடையில வேற கேட்கணுமா? இல்லை, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஐயோ நம்ம இதை கேட்போமே, வளருவோமே, தொடர்ந்து கேட்கணும், விசுவாசிக்கணும், அதை தியானிக்கணும். உள்ளே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு தேவனுடைய அந்த வார்த்தையை கேட்பதன் மூலமாக, படிப்பதன் மூலமாக அதிலே கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். எது கர்த்தருடைய சித்தம் என்பதை அறிந்து வாழ வேண்டும்.
இது கர்த்தருடைய சித்தமா? பாருங்க, இந்த உலகத்தில் இப்படி மட்டும் ஒரு கிறிஸ்தவன் வாழ ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா நான் சொல்கிறேன், சீக்கிரமாகவே எல்லாருமே கிறிஸ்தவங்களாக மாறிடுவாங்க. ஆமேன். இன்னைக்காவது ஒவ்வொரு நாள் இது கர்த்தருக்கு பிடிக்குமா, இது கர்த்தருக்கு சித்தமா, என்னைக்காவது தெரிஞ்சு இப்படி வாழ்ந்துருக்கிறீங்க? ஹலோ, என்னங்க என்ன ஃபஸ்ட்டு காலையிலேயே இதெல்லாம் கேட்டு எங்களை இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்வாழ்வை பற்றி போதிச்சுட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு காரியம் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் என்னைக்காவது கேட்டுறீங்களா, இது கர்த்தருடைய சித்தமா, இது கர்த்தருக்கு பிரியமா, இது கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் அடங்கி இருக்கிறதா? என்னைக்காவது அப்படி வாழ்ந்துருக்கிறீங்களா? அப்படி தான் வாழணும். பாருங்கள், எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை அறிந்து போகணும். அநேகருக்கு மனம் புதிதாகாதனால தான் அவங்க இஷ்டப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்லிட்டு நம்ம அப்படி வாழும்படி உருவாக்கப்படலை. தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவனுடைய பைபிளில் புறப்பட்டிருக்குது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறித்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். புரியுதுங்களா? மனம் மறுரூபமாகணும். ஒவ்வொரு நாளும் மனம் மறுரூபமாகணும். மற்றவங்களை போல இருக்காது அப்படின்றார். சரி, மற்றவங்களை போல இருக்காதுன்னா அப்படி எப்படி இருக்கணும்? தேவனுடைய சித்தமும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மறுரூபமாகுங்கள். 3வது வசனம் பாருங்க. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். என்ன போட்டிருக்குது? அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவு. சொல்ல, விசுவாச அளவு. அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவு. சொல்ற, எல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாத. அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவு இருக்கிற, அதுக்கு தகுந்த மாதிரி தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். இதை விளக்கணும்னா அதுக்கு அடுத்த வசனம் கீழே போவோம், புரியும் பாருங்க. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராதது போல. ஏன் பேசுகிறோம்? திறமையை பற்றி பேசிட்டு வரோம். திறமையை பற்றி பேசும்போது பவுல் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்கும் ஒரே திறமை இல்லைப்பா. எல்லாருக்கும் ஒரே திறமை இருக்குதா? அதான் சொல்கிறாரு, நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம். கவனிச்சிங்களா? இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரே மாதிரி இல்லை அப்படின்றார். உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள், தாளந்துகள், வரங்கள், சக்திகள், பலன்லாம் ஒவ்வொருவருக்கும் வேரியேஷன், ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். எல்லாரும் கையா இருந்தா, எல்லாரும் காலா இருந்தா, எல்லாருமே தலையா இருந்தா, எல்லாருமே கண்ணா இருந்தா பார்க்கவே சகிக்காது. சகிக்குன்றீங்க? இந்த அரைக்குறை பிரசவத்தில் பிறக்கிற குழந்தையெல்லாம் பார்த்தா சில இடத்துல நமக்கே பயமாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். பிள்ளைகளை பார்க்கும்போதே ஏன்னா அதையே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சில இடத்துல நியூஸில் போடுவாங்க பாருங்க, தலை ஆட்டுத்தலை, உடம்பு மனுஷன் தலை, இப்படி பிறந்தா எப்படி இருக்கும்? அதை பார்க்குறது நல்லா இருக்குதா? எல்லாமே கையாக இருந்தால் நல்லா இருக்குங்களா? எல்லாமே காலாக இருந்தா, எல்லாமே தலையாக இருந்தா, எல்லாமே கண்ணாக இருந்தா? அதுதான் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு திறமைகளும் கொடுத்துருக்கிறார். திரும்ப சொல்ல, உங்கள் திறமை யாரோ ஒருத்தருக்கு தேவை ஏற்படுது. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் அபிவிருத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த பூமியில் நீங்கள் ஏழையாக இருக்க முடியாது. நீங்கள் ஐஸ்வர்யவானாவது நிச்சயம். அப்போ அதை கண்டுபிடிக்கணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தொழில், அதை கண்டுபிடிக்கணும். உங்கள் திறமை என்ன, இது யாருக்கு தேவைப்படுது? ஒருத்தரே காப்பி அடிக்கக்கூடாது. ஒருவேளை காப்பி ஒருத்தர் செய்கிறத நீங்கள் செய்யும்போது அது சில நேரத்தில் ஒருத்தரை போல ஒருத்தர் செய்யும்போது நீங்கள் தூண்டப்படுவீங்க. அந்த நேரத்தில் செய்யலாம். ஆனால் ஒருத்தர் அப்படியே காப்பி அடித்து பண்ணுறது காட்டிலும் ஒரு உள்ளத்தில் தூண்டப்படுவீர்கள் என்றால் அதை செய்யலாமே ஒழிய, மற்றபடி உங்களுடைய திறமையை நீங்கள் ஒருத்தரை காப்பி அடித்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சிலர் தூண்டப்படும் போது செய்யலாம், அது தூண்டப்படாத போது வேற உங்களுடைய திறமைகளை இன்னொரு இடத்துல பயன்படுத்துங்கள். ஆமேன். எல்லாமே ஆற்றல் தான். ஆமேன். நல்ல விலைக்கு காசு கொஞ்சம் அதிகமாக தான் வாங்குவாங்க, அப்படி தானே? ஏற்கனவே சொன்ன இல்லையா? நல்ல ஹோட்டல் போனீங்கன்னா காசு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்போ நல்லா புரிஞ்சு, உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் நீங்கள் சரியாக பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வேல்யூ
உங்களுடைய மதிப்பு அதிகமாக தான் இருக்கும். ஏன் இன்னைக்கு நம்முடைய மதிப்பு, நம்ம ஏன் மதிப்பு குறைந்தவர்களாக இருக்கிறோம், நம்ம ஏன் மட்டமானவர்களாக இருக்கிறோம், நம்ம ஏன் சில நேரத்தில் ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கிறோம்னா, நமக்குள்ளே இருக்கிற திறமையை கண்டுபிடிக்கல, அதை அபிவிருத்தி செய்யலை, அதை வளர்க்கலை, வளர்ப்பதற்கு வேண்டி எந்த ஒரு காரியத்தையும் பண்ணாமல் அப்படியே உட்கார்ந்துருக்கிறோம். அதான் பிரச்சனை ஆகுதான் பாருங்க. எதை சொல்றாரு இல்லையா 6ஆம் வசனத்தில், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே அன்மெரிட்டட் ஃபேவர்னு வந்திருக்குது. கிருபைன்ற இடத்துல அன்மெரிட்டட் ஃபேவர். ஆமென். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றவனாக சொல்ல கடவன். என்ன சொல்றாருன்னா, நமக்கு அருளப்பட்ட கிருபை. சொல்லுங்க, அருளப்பட்ட கிருபை. சொல்லுங்க, அருளப்பட்ட கிருபை. அதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன். அதுதான் புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்றாரு, நமக்கு அருளப்பட்ட கிருபை. ஆமென். ஸோ அன்மெரிட்டட் ஃபேவர். ஆமென். அதாவது மெரிட்டேல அது அப்படியே போகும். ஏராளமான தாராளமான அல்ல அல்ல குறையாத, எண்ணி பார்க்க முடியாத, ஆழம் கண்டுபிடிக்க முடியாத தயவு, அன்மெரிட்டட் ஃபேவர். ஆகவேதான் கர்த்தருடைய கிருபை இருந்துச்சுன்னா நிச்சயம் நீங்கள் வளர்வீர்கள். வெறும் ஆவிக்குரிய வரம் மட்டும் கிடையாதுங்க. கிருபை என்பது வெறும் ஆவிக்குரிய வரம் மட்டும் கிடையாது, எல்லாமே வரம், எல்லாமே திறமைகள் தான். ஆகவே நம்ம இந்த பகுதியிலிருந்து அதாவது நமக்குள்ள திறமைகள் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்தில் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பவுல் நமக்குள்ள இருக்கிற திறமைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் சில டூல்லாம் கொடுக்குறாரு, சில பொருள்லாம் சில காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதெல்லாம் அடுத்த வாரத்தில் அந்த திறமைகளை கண்டுபிடிச்சி அதை எப்படி வளர்ப்பது என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், அவனவனுக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே. அப்போ இங்கே இருக்கிற தேவனுடைய கிருபை உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரே கிருபை கிடையாது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நாலு தினத்தில் பார்ப்போம் பாருங்க. சில பேருக்கு டைரக்டராக இருந்து நடத்தக்கூடிய ஒரு கிருபை கிடச்சிருக்கும், சில பேருக்கு டீச்சராக இருந்து அழகாக பிள்ளைகள் நடத்தக்கூடிய கிருபை கிடச்சிருக்கும், சில பேருக்கு ஒரு பிள்ளைகள் அழகாக அரேஞ்ச் பண்ணுற கிருபை கிடச்சிருக்கும், சில பேருக்கு பாருங்கள் ஜூஸ் எல்லாம் கரெக்டாக கலந்து கொடுக்குற ஒரு கிருபை கிடச்சிருக்கும், சில பேருக்கு சமைச்சு நல்லா போடுறதுக்கு சில கிருபை கிடச்சிருக்கும், சில பேருக்கு எல்லாமே சேர்ந்து சில கிருபையெல்லாம் கிடைக்கும். ஆமென். புரியுதுங்களா? பார்ப்போம், நாளை தினத்தில் பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன கிருபை இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே கூட பாருங்கள், இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், ஒவ்வொருவருக்கும் அவருடைய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கண்டுபிடிச்சி யார் அதை டெவலப் பண்ணுறாங்களோ, அதை அபிவிருத்தி பண்ணுறாங்களோ, சொல்கிறேன், அவங்க இந்த பூமியில் பிரமாதமான ஒரு ஆளாக வாழ்ந்துருக்கிறாங்க, பிரமாதமான ஒரு தொழிலை செஞ்சுருக்கிறாங்க, பிரமாதமான லெவலில் அவங்க வாழ்க்கை இருந்திருக்குது. யார் ஒருத்தர் தேவன் தனக்குள்ளே இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சி வளர்க்குறாங்களோ, திரும்ப சொல்கிறேன், அவங்க ஏழையாகவே இருக்க முடியாது, அவங்க கஷ்டத்தில் இருக்க முடியாது, கை நீட்டி வாழ முடியாது, ஒருத்தர் கெஞ்சி வாழ முடியாது. நான் சொல்கிறேன், அவங்கள்ட்ட எல்லாரும் நிற்கிற அளவுக்கு தேவன் கொண்டு போவார். எழுந்து நிற்போம். அடுத்த வாரத்தில் பார்க்க போகிற மாதிரி எவ்வளோ திறமைன்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற திறமையெல்லாம் நம்ம பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு நல்லா புரிஞ்சுக்கணும், ஏன் கடவுள் நம்மை ஐஸ்வர்யவானாக்குகிறார். உலகளாவிய சுவிசேஷம் என்று ஒன்று இருக்கிறது. அன்றைய நேரத்தில் பாருங்கள், நம்ம சேலம் பட்டணத்தில் மட்டும்தான் ஊழியம் பண்ணுவது என்பது தேவ நோக்கம் மட்டும், அது மட்டும் கிடையாது. நம்ம உலகளாவிய விதங்களில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அதுக்கு என்ன தேவை? ஐஸ்வர்யம் தேவை, பணம் தேவை, ஆற்றல் தேவை, திறமைகள் தேவை. அது எல்லாவற்றையுமே கர்த்தர் கொடுக்க ரெடியாக இருக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்குறார். நல்லா புரிஞ்சுக்கணும், ஏன் கடவுள் கொடுக்குறார், எதுக்காக கர்த்தர் கொடுக்குறார். இந்த தாட் இருந்தாலே போதும் பாருங்க, நம்ம ஐஸ்வர்யத்தை வெறுக்க மாட்டோம், ஆசீர்வாதத்தை வெறுக்க மாட்டோம். ஆண்டவரே என்னை ஐஸ்வர்யவானாக்கும், ஏனென்றால் உங்களுடைய திட்டம், உங்களுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே என்னை ஐஸ்வர்யவானாக்கும். யார் யாரெல்லாம்
கடவுள் திட்டம், அவர் நோக்கம், அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களோ அவங்க நல்லா இருக்குன்னு ஆசை விரும்புங்க. இல்லைங்க நான் வந்து அப்படியே எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடுறேங்க, எனக்கு எதுக்குங்க அப்படின்னா நீங்கள் விருப்பப்படாதீங்க. யார் யாரெல்லாம் தேவ நோக்கம், தேவனுடைய சித்தம் இந்த பூமியில் நிறைவேறும் என்று ஆசைப்படுறீங்களோ அவர்கள் நீங்கள் இந்த பூமியில் நன்றாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆமென். உங்கள் நோக்கம் அதுவாக இருக்கணும். ஆண்டவரே என் மூலமாக உலகளாவிய சுவிசேஷ ஊழியத்தில் நான் பங்கெடுக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர், அதற்காகவே என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமென். பக்கத்தில் மற்றொரு பிளஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உலகளாவிய ஊழியத்திலே சுவிசேஷ ஊழியத்தில் இவர்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை ஆசீர்வதிக்கிறேங்க. உலகளாவிய ஊழியத்தில் சுவிசேஷ ஊழியத்தில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்றால் ஏராளமான காரியங்கள் உங்களுக்கு தேவை. அந்த தேவையெல்லாம் உங்களுக்கு சந்திக்கப்படுவதாக. ஆமென். கர்த்தரை கர்த்தரை வாழ்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. யோசிச்சு பாருங்க, நமக்கே கைக்கு ஐயா நானே கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நான் எப்படியா உலகளாவிய ஊழியத்தில் பங்கெடுக்கிறது, நானே கைக்கு வாய்க்கும் நிலைமையில் வாழ்ந்து நான் எப்படி உலகளாவிய ஊழியத்தில் பங்கெடுப்பது, சுவிசேஷ ஊழியத்தில் பங்கெடுப்பது? நான் சொல்ல, நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் முடியும். நீங்கள் கஷ்டப்பட்டோ நீங்கள் வந்து பிரச்சனையில் இருந்தாலும் பல்வேறு விதமான பண தேவைகள் இருக்கும்போது நம்மளால் முடியாது. ஆனால் பணங்கள் நிறையா இருக்கும்போது, ஐஸ்வர்யம் நிறையா இருக்கும்போது, சுவிசேஷ ஊழியம் என்று வரும்போது நான் சொல்கிறேன் பாருங்கள், தாராளமாக விதைக்கிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். ஆமென். ஏராளமாக செய்கிறவர்களாக மாறுவீங்க. உங்களை பிடிச்சி வந்து கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. சபைக்கு இது தேவை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும், நான் இந்த ஊழியத்தில் ஒரு பார்ட். நம்ம நினைக்கிறோம் வந்து சேலம் ஏஎஃப்டி சர்ச்சுக்கு ஒரு பார்ட்னு கிடையாதுங்க. உலகளாவிய சுவிசேஷ ஊழியத்தில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு பார்ட்டாக இருக்கிறோம், ஒரு பங்குதாரர்களாக இருக்கிறோம். ஆகவே அதற்காக தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா உங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்போ புரிஞ்சுக்கிச்சுங்களா ஏன் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, எதுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு? புரிஞ்சிச்சா? யார் யாரெல்லாம் உலகளாவிய சுவிசேஷ ஊழியத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்போ ஆண்டவரே அந்த ஆசீர்வாதம் என் மேலே ஊற்றும். ஆமென். சொல்லுங்கள், ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை என் மேலே ஊற்றும், அந்த பலனை எனக்குள் இன்னும் அதிகமாக்கும். ஆமென். ஜெபிப்போம். பிதாவாகிய எங்கள் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா, இன்றைக்கு நீர் எங்களோடு பேசினபடியால் எங்கள் கண்களை திறந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஏராளமான திறமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். அவைகள் எல்லாமே உங்களுடைய நோக்கம், திட்டம் நிறைவேறுவதற்காகவே. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை ஏன் கொடுக்கிறீர்? உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. எதற்காக உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறீர்? இந்த பூமியிலே உங்களுடைய உலகளாவிய சுவிசேஷ ஊழியத்தில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் பங்கெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறபடியால் தான் நீர் ஒவ்வொருவருக்குள்ளும் அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் கொடுக்கிறீர். இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை கண்டுபிடித்து, என்னுடைய திறமை யாரோ ஒருவருக்கு தேவைப்படுகிறது என்பதை கண்டுபிடித்து அதை அபிவிருத்தி செய்யும் போது இந்த பூமியில் கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு காரியங்கள் நடக்கப் போகின்றதே, அதை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக, அதிசயங்களை கர்த்தர் செய்வீராக. இதுவரை இவர்கள் ஏனோ தானே என்று வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. தங்கள் சரீரத்திலே தேவனை சித்தம் செய்வதற்காக எதற்காக கையை கொடுத்திருக்கிறீர், எதற்காக காலை கொடுத்திருக்கிறீர், எதற்காக மூளையை கொடுத்திருக்கிறீர், இவைகளெல்லாம் அறிந்து ஆண்டவரே அவர்களை செயல்படுத்தி உங்களுடைய நோக்கம் மட்டுமே நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஜீவ பலியாக தங்களுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுப்பார்களாக தகப்பனே. அதே போல உம்முடைய இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்தின் ஒத்த நேசம் தெரியாமல் கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமும் சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகட்டும் ஆண்டவரே. அவனவனுக்கு நீர் கொடுத்த கிருபையின்படியே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏராளமான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். தங்களுக்குள்ளாக தேவ கிருபை இருக்கிறது என்பதை அறிந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு அந்த கிருபையை டெவலப் பண்ணட்டும் ஆண்டவரே, அபிவிருத்தி செய்யட்டும் கர்த்தாவே. அதன் மூலமாக நம்ம மகிமைப்படுத்தப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாழ்வும் இந்த பூமியிலே கர்த்தாவே ஏனோ தானே என்று இல்லாமல் நீர் சொல்கின்ற அளவுக்கு இந்த பூமியில் வாழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்திட்டோம். ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல, யோசேப்பை போல இந்த பூமியிலே மிகப்பெரிய செல்வந்தர்களாக உலா வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.